بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த வகுப்பிலே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான தரிசுகளில் அமர்கிற நேரத்தில் நம்ம யாரும் மார்க்க சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படுகிற நேரத்தில் நமது அதாவது அதில் நம்ம பெரிய ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்யாது விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தகவலை ஒரு நூலின் அடிப்படையில் படிக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு ஆதாரத்தன்மையில் ஒரு பலத்தை நம்ம என்ன செய்வோம் காணுவோம். விளக்கங்கள் அப்படி என்பது பேசக்கூடிய நபருடைய விளக்கங்களாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு புத்தகத்திலிருந்து படிக்கிற நேரத்தில் அந்த நூலுடைய ஆதாரத்தன்மை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம எடுத்துட்டோம்னா சொல்லப்படுகின்ற தகவலில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யும், அதில் ஏற்படும். இதுதான் தரசுடைய ஒரு பெரிய ஒரு பலன். அதுதான் அந்த ஆதாரத்தன்மையுடைய பலம் ஏற்படுவது. நம்ம நேரடியாக விடயத்திற்குள்ள வர வேண்டும். ஏன்னா டைம் நம்ம ஒரு 10:30 இன்ஷா அல்லாஹ் அதை முடிச்சிடணும். இதில் என்ன, இது தொடர்ந்து கேள்வி பதிலோ எதுவும் இல்லை. இந்த வகுப்பு முழுசாக நடைபெறும். அந்த வகுப்பில் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிறது தான். இதில் நம்ம இங்கே அதாவது எடுத்திருக்கக்கூடிய நூல் என்னென்றால் அல் அர்பஊன ஃபி ஸியாம், நோன்பு தொடர்பான 40 செய்திகள். நோன்பு தொடர்பான 40 செய்திகள். நோன்பு தொடர்பான 40 செய்திகள் என்கின்ற அந்த இதுதான் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம எடுத்திருக்கிறோம். இல்லை, இது நோன்பு தொடர்பான 40 இந்த செய்திகளில் குர்ஆன் வசனங்களோ ஹதீஸ்களோ அல்ல. இந்த 40 செய்திகளும் குர்ஆன் வசனங்களோ ஹதீஸ்களோ அல்ல. காரணம் நாங்கள் நோன்பு சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் நிறைய என்ன செஞ்சிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா நோன்பு ஒவ்வொரு வருடம் வருகிற நேரத்தில் மேக்சிமமான ஹதீஸ்கள் எல்லாமே என்ன செஞ்சு பேசப்பட்டிருக்கு. நம்ம கூட ராக்காவில் இருக்கிற டைமில் மஆலிமு சுன்னன் நபவியாவில் வரக்கூடிய நோன்பு தொடர்பான அனைத்து ஹதீஸ்களும் அப்படி என்ற ஒரு முழு செய்திகளையும் என்ன செய்தோம், எடுத்து முடித்திருந்தோம். பொதுவாக நோன்பு தொடர்பான ஹதீஸ்கள் பெரும்பாலுமே மக்கள் நிறைய கேட்ட செய்திகள். ஆனால் ஃபிக்ஹ் அப்படி என்பது அதிலிருந்து பெறப்படுகின்ற சட்டம், அது யார் பேசணும்? இப்போ நான் ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இவர் அந்த குர்ஆனுடைய ஃபிக்ஹ் எங்களுக்கு என்ன செய்கிறாரு, விளங்கப்படுத்துகிறார். ஹதீஸிலிருந்து நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் என்றால் அந்த ஹதீஸை சொல்லிட்டு 4 விஷயம் நான் சொல்கிறேன்டா அதனுடைய ஃபிக்ஹை இவர் என்ன செய்கிறார், விளங்கப்படுத்துகிறார். இதை ஒரு சஹாபி அந்த ஃபிக்ஹை சொன்னால் எவ்வளோ சிறப்பு. ஒரு குர்ஆன் வசனத்துடைய ஃபிக்ஹை யார் சொல்கிறாரு? ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு தாபிஐ சொல்கிறார். ஒரு ஹதீஸுடைய ஃபிக்ஹ ஒரு சஹாபி சொல்றார், ஒரு தாபியை சொல்றார். இதை நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு பலவிதமான அதாவது அறிவு திடமுடி ஏற்படும். முதலாவது விஷயம், உலக ஆதாயங்கள் உலக இலக்குகள் எங்களை விட மிக குறைந்தவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ நம்பிக்கை கொஞ்சம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் வடிவத்தை பார்த்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்தவர்களாக தாபியீன்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எனவே இல்முடைய ஒரு வடிவத்தை முழுசாக எடுத்துக்கொள்றதுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அது எந்த அடிப்படையில் நிகழ்ந்த என்ற ஒரு முழு வடிவம் ஒன்று இருக்குது. அந்த வடிவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதை நேர பார்த்தவரால் தான் என்ன செய்ய முடியும், அதை ஒழுங்கான முறையில் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரு விளக்கம் என்ன செய்யுது, கிடைக்குது. மூன்றாவது, மொழி காலம் செல்ல செல்ல மொழியில கலாச்சாரம் சூழ்நிலை தாக்கங்கள் கூடிக்கொண்டே வரும். ஒரு மொழி சொல்லுல தாக்கங்கள் விளக்கங்கள் அதெல்லாம் கூடிக்கிட்டே வரும். இப்படி வார நேரத்தில் அந்த மொழியில விளங்குறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இன்னொரு 3-4 விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். அது இந்த அர்த்தத்தில் நீங்க புரிஞ்சுக்கொள்ள இந்த அர்த்தத்தில் புரியணும்னு சொல்றதுக்கு காரணம், அந்த மொழி 1400 வருஷத்துல கருத்தெல்லாம் ஏறி வளர்ந்திருக்கும், கருத்தெல்லாம் ஏறி வளர்ந்திருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நேரடியாக சஹாபாக்கள் இருந்துட்டாங்கன்னா அந்த விளக்கம் அந்த மொழியை அப்படியே புரிஞ்சு கொண்டு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அது என்ன செய்யும், அவர்கள்ட்ட இருக்கும். அடுத்தது, யாருக்கும் முகஸ்துதிக்காக கருத்துக்களை மாற்றுகின்றதுல அவர்கள் மிக குறைவான மனிதர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எனவே ஒரு ஃபிக்ஹ் படிக்கிற நேரத்தில் நாங்கள் சஹாபாக்களுடைய அசர்கள் எல்லாம் தேடுவது என்பதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா, யாரையோ தக்லீத் பண்றோம் யாரையோ இது பண்றோம் என்ற அர்த்தத்திலே அல்ல. பேசக்கூடிய நம்மகிட்ட கேட்கலும்டா, குர்ஆன் ஹதீஸை விளங்கப்படுத்த கூட பயான்களை கேட்கலும்டா. ஏன் குர்ஆன் ஹதீஸை விளங்கப்படுத்தின சஹாபியுடைய விஷயத்தை நம்ம கேட்கலாது? ஏன் ஒரு தாபியுடைய விஷயத்தை கேட்க முடியாது? குர்ஆன் ஹதீஸை அவங்க விளங்கப்படுத்திக்கிறாங்க.
குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா ஒன்று சொல்லி இருந்தாங்கண்டா அது எங்களுக்கு நேரடியாக விளங்கிச்சுன்னா நம்ம பிள்ளைன்னு சொல்லணும். ஆனால் எனது விளக்கத்தை கேட்கலாம் என்றால் இன்றைக்கு பேசக்கூடிய எல்லா அறிஞர்களோட விளக்கத்தையும் குர்ஆன் ஹதீஸுக்கு நம்ம கேட்கலாம்டா சஹாபாக்குடைய விளக்கம் என்ன, அதுக்கு மேலதிகமாக கேட்கலாம். அதை சட்ட ரீதியாக எப்படி அணுகிறதுன்றது இரண்டாவது. கேட்கவே கூடாது என்ற தோரணையிலோ அது என்னத்துக்கு நம்ம பேசணும் என்ற தோரணையிலோ அணுகப்படுவது என்பதே ஒரு என்னது அசபியத், ஒரு வெறி அல்லது ஒரு தவறான அணுகுமுறை அல்லது எங்களை ஒரு பாதையை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஃபிக்ஹுல் ஆசார், அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு சஹாபாக்கள் சில சட்டங்களை புரிந்த சில தீர்ப்புகளை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அதில் முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து சொன்னால் நம்ம முரண்பட போகிறது இல்லை. ஆனால் ஒரு சில சஹாபியுடைய இஜ்திஹாதுகளுக்கு தாபீன்களோட இஜ்திஹாதுகளுக்கு மற்ற விளக்கங்கள் முரண்பட்டால் நாங்கள் முரண்பட்டு தான் என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். ஆனால் அந்த விளக்கங்களை படிப்பது எங்களுக்கு இன்றைய விளக்கங்களை கேட்பதை விட மிச்சப்பேடுது, மிச்சம் என்னது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இந்த அடிப்படையில் அதாவது ஜலாலுத்தீன் இப்னு உமர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன ஒரு அபு உமர் என்ற ஒரு நவீன காலத்தில் வாழக்கூடிய ஒரு தாலிபுல் இல்ம் அல்லது ஒரு ஷேக் என்ன செய்கிறாருன்னா ஒரு நூல் தொகுக்கிறாரு. அவருடைய அந்த நூலுடைய தொடர் எப்படி என்று சொன்னால் சில்சிலத்து மஷ்ரூஇ தக்ரீபி ஃபிக்ஹி ஸலஃப் லில் ஹலஃப். இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதாவது சலஃப்களுடைய ஃபிக்ஹை இலகுபடுத்தி கொடுத்தல் என்கின்ற ஒரு தொடர்ந்து செய்கிறார். அந்த தொடரில் அவர் என்ன செய்கிறாருன்னா 2 ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா. நம்ம பயான்கள் அடிக்கடி சொல்லுவோம், இப்னு அபி ஷைபால வருது, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருதுன்னு சொல்கிற 2 நூல். இதில் முஸன்னஃப் இமாம் அப்துர் ரஸாக் 210-11 மரணிச்சிட்டார். அவர் இப்னு அபி ஷைபா என்ற அந்த அறிஞர் 235 என்ன செய்கிறாரு, ஹிஜ்ரி 235 அவர் மரணிக்கிறார். முக்கியமான 2 அறிஞர்கள். இதில் இப்னு அபி ஷைபா என்றவர் கூஃபாவை சேர்ந்தவர், ஈராக்கில் உள்ள கூஃபாவை சேர்ந்தவர். 210 மரணித்த அப்துர் ரஸாக் என்றவர் யமனை சேர்ந்தவர். இவங்க 2 பேருடைய நூலும் நம்ம புகாரி படிக்கிறோம், முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று படிக்கிறோம். அதுபோல் முஸ்னத் அஹ்மத், தாரமி, முவத்தா மாலிக், இப்படி கிரந்தங்கள் படிக்கிறோமே. இந்த 9 கிரந்தங்களை நாம் அதை சொல்றதில்லை, அப்படித்தானே? நம்ம கேட்டுக்கிறோமே புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத், அதுபோல் தாரமி, மாலிக், இப்படி கேட்டதில் அந்த கிரந்தங்கள் அது வரலை. அதே போல் சஹீஹ் இப்னு ஹுஸைமா, சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்று சொல்லுவோம், அவைகள்லாம் அதை என்ன செய்யலை, வரலை. இந்த 2 கிரந்தங்களும் எதுக்கு மிக பிரபலியம், ஹதீஸ்களும் அதில் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குது, நிறைய தகவல்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இது பிரபல்யம் எதுக்கு அப்படின்னா நபித்தோழர்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்களோட கூற்றுக்களை அறிவிப்பாளர் வரிசையோட நிறைய தொகுப்பார். முதலாவது சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவார். சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இந்த சஹாபி என்ன சொன்னார், இந்த சஹாபி என்ன சொன்னார், இந்த சஹாபி என்ன சொன்னார், இந்த தாபியின் என்ன சொன்னார், இந்த தாபியா என்ன சொன்னார், எல்லாத்தையும் என்ன செய்வார், தொகுத்து அதில் கொண்டு வருவார். அதனால சஹாபாக்களுடைய கூற்றுக்களை பார்ப்பதற்கு மிக சிறந்த 2 நூட்கள், ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு பார்ப்பதற்கு மிக சிறந்த 2 நூட்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எதை சொல்லணும்? முஸன்னஃப் என்ற நூல் ஒன்று அப்துர் ரஸாக்கு, இன்னொன்று இப்னு அபி ஷைபாக்கு. இப்னு அபி ஷைபான்ற பெக்க காரணம்னா அபூபக்கருக்கு, விளங்கிட்டா? அபூபக்கர், சரியா? அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சரி. அப்துர் ரஸாக் புனை பேரும் அபூபக்கர் தான், சரியா? அப்துர் ரஸாக் புனை பேரும் அபூபக்கர் தான், இப்னு அபி ஷைபாட புனை பேரும் அபூபக்கர் தான். அப்போ இந்த முஸன்னஃப் என்றது பிரபல்யம் இப்னு அபி ஷைபா, அப்துர் ரஸாக். சஹாபாக்களுடைய கூற்றுக்கள், தாபீன்களுடைய கூற்றுக்கள், அந்த சட்டங்களுக்கு அவங்க சொன்ன விளக்கங்களை அறிவிப்பால் வரிசையோட சொல்லுவார். அந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமாகவும் இருக்கலாம், பலமாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இது நிறைய உள்ள ஒரு இது. நாங்கள் ஒரு தொகுப்பு எடுத்தோம், புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதியில, நசையில, இப்னு மாஜா, அபூ தாவூத் இது போன்ற கிரந்தங்களையும் சேர்த்து முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா இதுகள் எல்லாம் வரக்கூடிய ஆசார்கள் என்ன சஹாபிட கூற்று எவ்வளவு வருது அப்படின்னு நம்ம தொகுத்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 வந்துச்சு. ஒரு அன்னளவா 25,000 என்ற அளவுக்கு தக்ரீபன் கணக்கில் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதோடைய மொழிபெயர்ப்பு பணிகள் காண ஒரு ஆர்வம் அடிக்கல் என்ன செஞ்சீங்க வைக்கப்பட்டிருக்கு. அது முழுமையாக தமிழில் என்ன செய்யணும், அது வரணும் அப்படின்றது ஆசார்கள் அனைத்தும். இவர் என்ன செய்யறாருண்டா, இதுல ஒரு 40 அசர்களை எடுக்கிறாரு, நோன்பு தொடர்பான 40 செய்திகள். இந்த நவீன நான் பேர் சொன்ன, அதாவது யாரு, ஜலாலுத்தீன் இப்னு உமர் என்றவர், இவர் 40 செய்திகளை எடுக்கிறார். எதில் இருந்தன்னா முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலிலிருந்து எடுக்கிறார். 235 மரணித்த அந்த அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அவருடைய நூலில் இருந்து ஒரு கூஃபாவை சேர்ந்தவர் ஒரு 40 செய்திகள் எடுக்கிறார். 20 சஹாபாக்களுடைய செய்திகள், 20 தாபீன்களுடைய செய்திகள், 20 சஹாபாக்களுடைய செய்திகள், 20 தாபீன்களுடைய செய்திகள்.
முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா இருந்து எடுக்கிறார். அப்ப நம்ம படிக்கிற 40 எந்த கிரந்தத்துல வருது? ஆதாரம் இப்னு அபீ ஷைபா. ஆதாரம் இப்னு அபீ ஷைபா. மரணிச்சது 235 என்ன செஞ்சாரு? அவர் மரணித்தார். இப்ப இந்த அதாவது இதை எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இது பாத்தீங்கன்னா இமாம் புகாரிக்கெல்லாம் ஒரு முந்திய ஒரு கிரந்தம், இமாம் புகாரிக்கெல்லாம் என்ன ஒரு முந்திய ஒரு கிரந்தம். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் எல்லாமே இவர் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் செக் பண்ணி அவரது பார்வையில சஹீஹானவைகளை மட்டும் என்ன செய்யறாரு? தொகுக்கிறாரு. அப்ப இதுல வரக்கூடிய செய்திகள் இப்னு அபீ ஷைபா, இரண்டாவது வந்து என்ன எல்லாமே ஆதாரபூர்வமான. ஆரம்பமாக அவர் என்ன செய்யறாருன்னா 20 செய்திகள் வந்து சஹாபாக்களுடைய கூற்றுக்களிலிருந்து கொண்டு வரார். எல்லா சட்டங்களுக்கும் அல்ல, ஒவ்வொன்றிலும் சின்ன சின்ன விளக்கங்கள் வரக்கூடிய அமைப்பிலான ஒரு 20 செய்திகள் என்ன செய்யறாரு? கொண்டு வரார். இந்த சுருக்கமான நேரத்தில் அந்த 20 செய்திகள் தான் நம்ம ஆரம்பம் 20, அதுக்கு பிறகு 20 படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். இதுல வந்து முதலாவது ஆசாரு சஹாபா. இதுல முதலாவது ஹதீஸ் அன் சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முதலாவது அஸர், இதுக்கு சொல்றது அரபுல அஸர் என்னுவாங்க, அஸர் அப்படின்னுவாங்க. அதாவது அலிஃப் ஹம்ஸா ஆ, அப்புறம் அலிஃப் பா தா தா, அதோட அஸர். நம்ம அதர்னு தமிழ்ல நீ அஸர் தான் சரியா, அஸர் என்று சொல்றது இல்ல, அஸர் தான், தா இல்லையே தமிழ்ல அஸர். அப்போ ஹதீஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புடைய அஸர் இது. இப்போ இதுல என்ன செய்யணும்? சஹல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்யாது? வராது, எல்லாம் சஹாபி சொன்னாரு தான் வரும். சஹல் ரலியல்லாஹு சொல்றாங்க, காலலில் ஜன்னதி பாபுன், சொர்க்கத்துக்கு ஒரு கதவு உண்டு, யுதா அர் ரையான். நம்ம மிச்சம் விளக்கங்களை போல அவசரமா போயிருவேன். அதாவது லில் ஜன்னதி பாப், சொர்க்கத்துக்கு ஒரு கதவு உண்டு, யுதா அர் ரையான், அந்த கதவுக்கு பேர் ரையான். யதுகுலு மின்ஹு ஸாயிமுன், அதன் வழியாக நோன்பாளிகள் என்ன செய்வார்கள்? நுழைவார்கள். இது ஹதீஸ்கள் என்ன செய்யுது வருது. முடிக்கக்குள்ள அவர் எப்படி முடிக்கிறார்? கால ஃபஇதா தகல ஆகிருஹும் உக்லிக், கடைசி நபர் நோன்பாளி உள்ளே நுழைந்த பின்னால் அந்த கதவு மூடப்படும் என்றார். இதுதான் அந்த அஸர்ல வரக்கூடிய மேலதிகமான தகவல். அவர் ஹதீஸ்ன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன செய்யல, அவர் சொல்லல. ரசூலுல்லாஹ்கிட்ட அவர் படிச்ச விஷயங்கள்ட்ட ஒரு விளக்கத்தை அவர் என்ன செய்யறார்? சொல்றாரு. அந்த விளக்கத்தை சொல்ற சந்தர்ப்பத்தில் நோன்பாளிக்கு ரையான் என்ற ஒரு கதவு இருக்குது, நோன்பாளிகள் எல்லாம் அதற்குள்ள போய் முடிந்த பின்னால் அது மூடப்பட்டு விடும் அப்படின்றார். இந்த செய்தி எங்களுக்கு என்ன அஸர்ல கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு சொல்றார், அந்த கதவுக்குள்ளால நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள், வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்பதற்கு அர்த்தமாக இந்த செய்தி என்ன செய்யறாரு? அது மூடப்பட்டு விடும், நோன்பாளிகளோடு அதை என்ன செஞ்சிடும்? முடிந்து விடும். இது சொல்றவர் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி வந்து என்ன சஹீஹான, இதுல வரக்கூடிய எல்லா அஸர்களும் சஹீஹான அஸர்கள். அடுத்ததாக முடிஞ்ச ஒரு கேள்வி, எந்த கேள்வியெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, முடிஞ்ச ஒரு கேள்வி சரியா? பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்து என்ன சொன்னால், ஹப்ஸா பின்து சீரின், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா பின்து சீரின் ஒரு தாபியா இருக்கிறா. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னஹா قالت لا صيام لمن لم يجمع الصيام قبل الفجر, ஃபஜ்ருக்கு முன்னால யார் நோன்புடைய நியத்தை வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக பல செய்திகள்ல வருது, பலகீனமானது, தாயிஃபானது. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக வரக்கூடியது என்ன சஹீஹானது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதா ஒரு செய்தி வரும், அதாவது ரசூலுல்லாஹ் தொட்டு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக, அது என்ன பலகீனமானது. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த கூற்றாக என்ன செய்யும்? ஒரு செய்தி வரும், அது வந்து என்ன சஹீஹானது. யார் ஃபஜ்ருக்கு முன்னால நோன்பை முடிவு செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாதுன்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிலைப்பாடாக என்ன செய்றாங்க? அதை சொல்லுகிறார்கள். இது சஹீஹான அஸர். இதை வைத்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த ஹதீஸையும் என்னது, அதாவது ஒரு சப்போர்ட்டிவாக வைத்து ஃபஜ்ருக்கு முன்னால ஃபர்லான நோன்புகளை என்ன செஞ்சிடணும், அதாவது நியத்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு நோன்புக்கும், ரமலானுடைய நோன்பு இருக்குதே, ஒவ்வொரு ஃபஜ்ருக்கு முன்னாலே அந்த நியத்தை அவர் இஸ்திஹ்லார் பண்ணணுமா, இஸ்திஹ்லார்னா ஞாபகத்துக்குள்ள கொள்ளணுமா, அல்லது ரமலான் மாதம் நுழையுது, நம்ம வந்து அந்த நியத்தோட தான் என்ன செய்கிறோம், நுழைகிறோம், டெய்லி அதுக்காகத்தான் சஹருக்கு என்ன செய்கிறோம், எழும்புறோம். அந்த நிமிடத்தில் நோன்பு பிடிக்க போகிறேன் என்பதை நான் வரவழைத்துக் கொள்ளாது விட்டாலும் அது கூடுமான்னு கேட்டால், வரவழைத்துக் கொள்ளாது விட்டாலும் என்ன அது கூடும். காரணம், நம்ம எழும்புறது எல்லாமே அந்த நியத்து சார்ந்ததாகத்தான் என்ன செய்கிறது, அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதை சுன்னத்து நோன்புக்கு இது என்னது, இந்த செய்தி என்ன செய்யாது, வராது அப்படி என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. ரைட். அடுத்ததாக கால அப்தஹாக் இப்னு கைஸ். இதுல எந்த செய்தி படித்தாலும் இதை நாங்கள் முடிந்த முடிவுகளாக எடுக்கக்கூடாது. இதில் எப்படி எடுக்கணும், அந்த சஹாபியுடைய ஃபிக்ஹ், அந்த சொல்லக்கூடிய சஹாபியுடைய ஃபிக்ஹ், அது இன்னொன்றோட முரண்படவில்லை என்றால், குர்ஆன் சுன்னாவோட முரண்படவில்லை என்றால் அதுக்கு ஒரு பலம் என்ன செய்யுது, அதுக்கு இருக்கு.
லஹாக் இப்னு கைஸ் என்றவர் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற டைமில் சிறிய வயது நபித்தோழர். பின்னால் உமையா ஹிலாஃபத்தில் எல்லாம் மிக முக்கியமான படைத்தளபதியாக இருந்த நபித்தோழர்கள் ஒருவர். சொல்லப்போனால் இவர் வந்து என்னது, அதாவது போலீஸ், அதாவது அந்த அந்த நடவடிக்கைகளில் இவர் வந்து முக்கியமான ஒரு தளபதியாக சொல்லுவாங்க. லஹாக் இப்னு கைஸ் ஃபாத்திமா பின்த் கைஸுடைய சகோதரர். இவர் சொல்றாரு, லவ் சும்து ஸனா குல்லஹா, நான் வந்து அதாவது மூணாவது அசர் இது, நான் முழு வருடமும் நோன்பு பிடித்தாலும் மாசும் துல் யௌமல்லதி யுஷக்கு ஃபிஹி மின் ரமலான், இது ரமலானா இல்லையாண்டு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். நான் முழு வருஷம் நோன்பு பிடிக்கிறேன், 356 நாள் ஹிஜ்ரியில 356 நாள் நான் நோன்பு பிடிக்கிறேன். ஆனால் நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு சந்தேகம் வர நாள் இருக்குதே, அதில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். சந்தேக நாளில் யௌமு ஷக்கில் நோன்பு பிடிக்கலாமா இல்லையான்றது ஒரு மசாலா, பிரபல்யமான மசாலா அந்த காலத்திலிருந்தே. சிலர் வந்து நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு அந்த ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ரமலான மனைவிட்டு தப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக நோன்பை பிடிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் பல நபித்தோழர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்து விட்டார், அதாவது ரசூலுல்லாஹ்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் சொன்னார்கள். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் லஹாக் இப்னு கைஸ் சொல்றாரு, நான் முழு வருடமும் நோன்பு பிடிச்சாலும் சரி அந்த நாளில் என்ன செய்ய மாட்டேன், நோன்பு பிடிக்க மாட்டேன். சரி, யௌமு ஷக்கண்டா என்ன? யௌமு ஷக்கண்டா இன்றைக்கு ஷாபான், நாளைக்கு ரமலானா இல்லையான்றது தான் சந்தேகத்துக்குரிய நாள். சிலர் என்ன போட்டுறாங்கன்னா, நோட்டீஸே அடிச்சிடுறாங்க, நாளை பெருநாளா இல்லையான்றது சந்தேகக்குரிய நாள், நாளைக்கு யாரும் நோன்பு பிடிக்க கூட ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அது யௌமு ஷக்கல்ல, அது வந்து யௌமு ஷக்கல்ல, அப்படி யாரும் சொல்லல, எந்த இஸ்லாமியரும் சொல்லல. யௌமு ஷக்கண்டா ஷாபான் மாசத்துல கடைசி, நாளைக்கு ரமலானா இல்ல ஷாபான் மாசத்துல கடைசியா, நாளைக்கு முதலாம் நோன்பா இல்லையா என்று சந்தேகம் வருகின்ற நாள் இருக்குதே, அதுல அவரவர்களுடைய இஜ்திஹாதுக்கு அடிப்படையில் நாளைக்கு பிறை தென்படவில்லை என்று நீங்க உறுதியான பின்னால ஒருவேளை பிறையா இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு நோன்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது என்றதான் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லுது. ஒருவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு பிறை கண்டாச்சு நோன்பு தானண்டா, அவர் கட்டாயம் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். அடுத்த வர்ற சந்தேகத்தை அதில் சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்கிட்ட நாளைக்கு நோன்பு இல்லை என்று கன்ஃபார்ம் ஆன பின்னால இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இருந்தா, இந்த மாதிரி ஒருவேளை இருந்தால் என்று சொல்லி யார் இந்த சக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்து விட்டார், மாறு செய்து விட்டார். நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற நாள் அல்ல, நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் மட்டும் தான் இது. இதில் தான் லஹாக் இப்னு கைஸ் சொல்றார், நான் என்ன செய்ய மாட்டேன், முழு வருடமும் பிடித்தாலும் கூட அன்றைக்கு நாள் என்ன செய்ய மாட்டேன், நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். இதை சொன்னது யார், நபி தோழர் லஹாக் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக அதாவது மூஸா இப்னு அனஸ் சொல்றாரு, அனஸ் ரலியல்லாஹு மகன், அனஸ் ரலியல்லாஹுவோட மகன்மார்கள் வந்து ஒரு பிள்ளைகள் 70-80-100க்கு மேலே இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹுவோட பிள்ளைகள் விளங்கிட்டா. இன்றைய பொருளாதார சிச்சுவேஷன்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா என்ன, பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் நினச்சி பாருங்க, சரியா? இப்போ மூஸா இப்னு அனஸ் ரலியல்லாஹுவோட மகன் வந்து மூஸா. இந்த மூஸா சொல்றாரு, அனசன் என்ற தந்தை, அனஸ் என்ற தந்தை சொன்னார், கான யுஸைதுல் ஜாரியா ஃபௌகல் பைத், அவங்களோட வீட்டில் உள்ள வேலைக்காரியை வந்து வீட்டுக்கு மேலே ஏறி சூரியனை பார்க்க சொல்லுவார். மகரிபுடைய நேரத்துக்கு சூரியனை என்ன செய்வாங்க, பார்க்க சொல்லுவாங்க. ஃபயகூலு இதஸ்தவல் உஃபுகு ஃபஆதினீனி, அதாவது இதஸ்தவல் உஃபுக், அடிவானம் வந்து சமமாகி விட்டால், அப்படின்னா சூரியன் சரி மறைந்த உடனே எனக்கு என்ன செய், அடிவானத்தில் நீ எதையும் காணல, வெளிச்சம் காணுவாய், சூரியன் குருசை என்ன செய்யல, சூரியன வட்டத்தை நீ காணவில்லை என்றால் உடனே எனக்கு என்ன செஞ்சிரு, அறிவித்து விடு என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ நம்ம நோன்பு திறக்கிறதை அவசரப்படுத்துங்க நம்ம படிச்சிருப்போம். சஹாபாக்களோட ஒரு செயல் வடிவம் படிச்சிருப்போமா, அந்த செயல் வடிவம் தான் இது. என்னன்னா அனஸ் ரலியல்லாஹு அவங்க தன்னை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களை கூரைக்கு மேலே ஏற்றி அந்த இடத்தை பார்க்கறதுக்கு என்ன அடிவானம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உடனே எனக்கு என்ன செய்ய அறிவிங்க அப்படின்ற. அப்போ அவங்க மகரிப் அதான என்ன செய்யலை பார்த்துக்கின்றிருக்கல, சூரியன் மறைந்தால் என்ன நோன்பு திறக்க வேண்டும் என்பதில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படி என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட செய்தியில் என்ன செய்கிறது வருகிறது. அறிவிக்கிற யார், அவர மகன் மூசா என்றவர். அடுத்ததாக அதாவது 5வது செய்தி என்ன அப்படி என்றால், அபூ சயீத் அறிவிக்கிறார். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால தகல்து அலைஹி, அதாவது ஐமன் அல் ஹபஷி என்றவர் சொல்றாரு, நான் வந்து அபூ சயீத் அல் குத்ரியோட வீட்டுக்கு ஒரு தடவை போனேன். தகல்து அலைஹி அப்படின்னா இஃப்தாருடைய டைம்ல போறேன். ஃபஅஃப்தர அலா தம்ர், ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு அவர் நோன்பு திறந்தார். அவர் ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறந்தார் அப்படி என்ற செய்தி என்ன செய்யறார் சொல்றாரு. அப்படின்னா அந்த சஹாபாக்கள் வந்து என்ன
அதுல அதாவது அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு என்ன நோன்பு திறந்திருக்கிறார்கள். அப்ப ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய ஒரு வளமை நபித்தோழர்களுக்குள்ள என்ன செஞ்சீங்க இருந்திருக்குது. அப்படி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். ஆனா இது அஸர்கள்ல என்ன செய்யறோம், இப்படி ஒரு வளமை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் என்ன நடைமுறையில் இருந்திருக்குது அப்படி இடத்துல நம்ம என்ன செய்யறோம் இதுல புரிந்து கொள்கிறோம். அபூ சயீத் அல் குத்ரி இதுல எல்லாம் மிக முக்கியம் என்னன்னா அந்த செய்தியும் அந்த நபித்தோழர் தான், அந்த செய்தியும் அந்த நபித்தோழர் தான். இதுல என்ன ஆச்சரியம் என்றா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் எல்லாம் வந்து ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அவங்கள்ட்ட எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் எந்த ஒரு மசாலா வந்தாலும் ஃபீஹி அன் இந்த செய்தி தொடர்பாக இந்த சஹாபி இந்த சஹாபி இந்த சஹாபி இந்த சஹாபி இந்த சஹாபி இருந்து சில செயல்முறைகள் சில கூற்றுக்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார். இன்னென்ன தாபீன்கள் இருந்து இதில் கூற்றுக்கள் வந்திருக்குன்னு சொல்லுவார். இத்தனை அறிவிப்பால் வரிசையோட மனநமா இருக்கு அவங்களுக்கு. இந்த அத்தனை கூற்றும் ஒரு குறிப்பிட்ட சின்ன மசாலால அவ்வளோ மனநமா இருக்கு. அதுல எதுவுமே அவங்கள்ட்ட வரல அப்படின்னு சொன்னா லம் அஸ்மா ஃபிஹி ஷை, இது சம்பந்தமான எந்த தகவலும் எனக்கு என்ன செய்யல கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு புக் போட்டாங்க மசாயில் அல்லதி தவக்கஃப ஃபீஹல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பதில் சொல்லாமல் மௌனித்த மஸ்அலாக்கள். இவ்வளவு பெரிய ஒரு PhD அல்லது MA ரிசர்ச் சொல்லுவோம். எனக்கு தெரியாண்டு எனக்கு இது சம்பந்தமா சஹாபியிட கூற்றோ தாபீன்கிட்ட கூற்றுக்களோ எதுவுமே எனக்கு என்ன செய்யல வந்து கிடைக்கவில்லைன்னு மௌனித்த மஸ்அலாக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அவளுக்கு அந்த ஆசார்கள் சம்பந்தமாக ஒரு நிறைய ஒரு விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்தது இருந்தது. அடுத்ததாக வந்து ஆறாவது செய்தி என்ன அப்படி என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப கடைசியா பார்த்த செய்தி என்ன, ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறந்தா யாரு, அபூ சயீத், அபூ சயீத் என்ற அந்த நபி தோழர். ரைட். அடுத்து அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் قال الصائم اذا اكل عنده صلت عليه الملائكه. الصائم اذا اكل عنده صلت عليه الملائكه. இது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நோன்பாளி நோம்பில் இருக்கிறாரு, அவரிடத்துல யாராவது சாப்பிட்டால், நோம்பாளி இடத்தில் யாராவது சாப்பிட்டால் மலக்குமாருடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கும் அப்படின்றார். நோம்பாளி நோம்பாய்க்கிறாரு, ஆனா அவர்கிட்ட ஒருத்தர் என்ன செய்யறாரு சாப்பிடுகிறார், அவர் பசியில் இருக்கிறார், அவர் தேவைக்கிறார், நோம்பாளி விருந்து கொடுக்கிறாரோ அல்லது அவர் வந்ததோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அவர் சாப்பிடுகிறார் என்றா அதுக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு போய் நோம்பாளி எங்கேயும் போய் தேடி போய் சாப்பிடுறது இல்லை. சரியா, நோன்பாளி இடத்தில் ஒரு சாப்பாடு நடக்குது, அந்த நோம்பாளி நோம்பாய்க்கிறார், அவர் நோம்போடு இருக்கிறார், ஆனா பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்யறாரு அவர தேவை அவர் சாப்பிடுகிறார். இப்படி சாப்பிட்டால் இந்த நோன்பாளிக்கு என்ன மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்னது உண்டு. காரணம் அலா சப்ரிஹி, அவருடைய பொறுமை, இந்த மலதாத்துல் ஹயா வாழ்க்கையுடைய இந்த இன்பங்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடின் காரணமாக சொல்றார். இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்திருக்குது. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு வழியாக இன்னும் மற்ற மற்ற நபித்தோழர்கள் வழியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்திருக்கு. ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் அதை நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ், அதாவது பலகீனமான லைஃபான ஹதீஸ் என்றாங்க. இப்போ யாருடைய கூற்று இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா வந்ததல்ல, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க இதை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி செய்திகளை அவங்க மார்க்கத்துடைய சில பொது அடிப்படைகளிலிருந்து என்ன செய்யலாம், இதை புரிந்திருக்கலாம், இதை தெரிந்திருக்கலாம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடைமுறையில் அவர்கள் உணர்ந்த செய்திகளாக என்ன செய்யலாம் இதை இருக்கலாம். இந்த மாதிரியான செய்தி ஆனா அவங்க ரசூலுல்லாஹ்ங்கட பக்கம் என்ன செய்யல நிஸ்பத் பண்ணல, இணைக்கல. ஒரு நோம்பாளிக்கு பக்கத்தில் யாராவது சாப்பிட்டு நம்ம இது என்ன ஃபிக்ஹ்னு சொன்னா யாராவது நோம்பாளி முன்கால சாப்பிட நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நோம்பாளிக்கு முன்கால சாப்பிடுறீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அசரை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு பொறுமை வந்துடும், எங்களுக்கு என்ன ஒரு பொறுமை வந்துடும். சட்டம் ஒரு பக்கம், நமக்கு ஒரு பொறுமை வந்துடும். சஹாபியே சொல்லுகிறார் என்ன, ஒரு நோம்பாளிக்கு முன்னால சாப்பிட்டா அவர் தேவைக்கு சாப்பிட்டா எனக்கு தான் நன்மை, அது அவருக்கு எந்த பிரச்சனை, எங்களுக்கு ஒரு அந்த ஒரு விளக்கம் என்ன செய்யும் அதுல கிடைக்கும். அடுத்ததாக அதாவது ஏழாவது செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த செய்தி யார் அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம படிச்சது இப்ப ஆறாவது அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து என்னன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அல் ஃபித்ரு மிம்மா தஹல் வலைஸ மிம்மா யஹ்ருஜ். நோன்பு முறிவதென்பது வெளியேறுவதிலிருந்து அல்ல, உள்ளே நுழைவதிலிருந்து தான். அப்ப சாப்பிடுறது குடிக்கிறது இதன் மூலம் தான் என்ன செய்யும் நோன்பு முறியுமே தவிர ஒருத்தர் வாந்தி எடுக்கிறது, எச்சில் வருவது, இதன் காரணமாக ரத்தம் வெளியே வருவது அல்லது ரத்தம் குத்தி எடுப்பது அல்லது பிளட் என்ன செய்யறது கொடுக்கிறது, இதாலெல்லாம் நோன்பு என்ன செய்யாது முறியாது என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இதுல அதாவது கணவன் மனைவி உறவு என்ற சப்ஜெக்ட் இதுல எடுக்கல, விளங்கிட்டா, இதுல உள்ள சப்ஜெக்ட் இது மட்டும்தான். அதாவது வெளியே எடுத்தல் நம்ம அதாவது உட்கொள்ளல், இந்த அடிப்படையில் அதாவது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க வெளியே அதாவது ரத்தம் குத்தி எடுக்கிறது. இப்ப நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டா ஒரு பிளட் டெஸ்டிங் கொடுக்கிறது அல்லது பிளட் கொடுக்கிறது, அவர் பலகீனப்பட மாட்டாராக இருந்தா அதை என்ன நோம்ப முறிக்காது.
உள்ளே நுழைவதில் தான் நோன்பு என்ன செய்யும் முறியும், சாப்பிட்றதுல குடிக்கிறதுல, இதனால நோன்பு என்ன செய்யும் முறியும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ஒரு பொது வரைவிலக்கணத்தில் என்ன செய்றாங்க அதை சொல்லுகிறார்கள். இப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்லல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு ஃபிக்ஹ் தான் அவருடைய வார்த்தையில் அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டங்களுடைய அவருடைய வார்த்தையில் என்ன செய்யறாரு தொகுத்து அதை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அடுத்ததாக அதாவது நாஃபி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்து விடுதலையானவர். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க கான யஹ்தஜிம் வ ஹுவ ஸாயிம். அதாவது இவர் சொல்றார், யாரு நாஃபி சொல்றாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற டைம்ல அதாவது கப்பிங் இந்த ரத்தம் குத்தி எடுப்பார். ரத்தம் நோன்பாளியாக இருந்து கூட என்ன செய்வார் ரத்தம் குத்தி எடுப்பார். இப்போ இதை நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறது, மற்றபடி பிளட் டொனேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் டைம்ல எல்லாம் இது ஒரு பிரச்சனை இல்லைன்றதுக்கான ஒரு செய்தி. ஆனால் சும்மா தரக்கஹ பாத், பின்னர் கொஞ்ச காலத்தில் அதை விட்டுட்டார் அவர். இப்னு உமர் என்ன செய்யறாரு விட்டு விட்டார். ஃபகான யஹ்தஜிமு லைலன், அதுக்கு பின்னால் இரவுல தான் என்ன செய்வார் அதை செய்யக்கூடியவராக இருந்தார். இது எல்லா அறிஞர்களுமே எப்படி இந்த ஃபிக்ஹ் சொல்றாங்கன்னா, ஹிஜாமா என்பது நோன்பை என்ன செய்யாது முறிக்காது, ரத்தம் எடுப்பது என்பது முறிக்காது. ஆனா முறிப்பது மாதிரியான செய்திகள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, அவர் பலகீனப்படுவார், பலகீனப்படுவதன் காரணமாக அவருக்கு நோன்பை முறிக்க வேண்டிய ஒரு கட்டம் அவருக்கு என்ன செய்யும் வரும் என்பதை மட்டும்தான் என்னது அந்த செய்தி சொல்லுது. எனவே இது யாரு புரிஞ்சு கொள்ளணும்டா, யாராவது தான் பலகீனப்பட்டு விடுவேன், உடல் சக்தி இழந்து விடுவேன் என்ற ஒரு அச்சம் இருக்குமா இருந்தால் அவருடைய விஷயத்தில் ஹிஜாமா என்ன கூடாது, மற்றவர்கள் என்ன செய்யலாம் ஹிஜாமா செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதுதான் இந்த செய்தி சொல்லுது. அப்ப யாருடைய செயல்பாடு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடு. அடுத்த 9வதாக அதாவது ஒரு மனிதர் சஅதுக்கு சொல்றாரு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மனிதர் சொல்றாரு, யா அபா இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக்கே அதுபாஷிர் வ அன்த ஸாயிம், நீங்கள் நோன்பாளியாக இருக்கிற நேரத்திலே வந்து அதாவது மனைவியை கட்டி அணைப்பீர்களா, மனைவியை கட்டி அணைப்பீர்களான்னு யார்கிட்ட கேட்கப்படுகிறது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது. கால நஅம் ஆம் ஆஹுது பி ஜஹாசிஹா, அவங்களை நான் அணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு அப்துல்லா, அதாவது இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க பதில் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தி வந்து இஸ்லாத்துடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை நுக்தாவை நான் சொல்லிட்டு போறேன். இபாதத்து பேசுற இடங்கள் எல்லாம் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பேசிக்கும். தவாப் செய்கிற நேரத்தில், இஹ்ராம் அணிகிற நேரத்தில் திருமணம் பேசக்கூடாது, விளங்கிட்டா, அக்கது நிக்கா பண்ணக்கூடாது, உறவில் ஈடுபடக்கூடாது, அதை முடித்த பின்னால உறவில் ஈடுபடலாம், மனைவியோடு சேரலாம், அப்படி பேசும். தொழுகையில ஏத்திகாஃப்ல பள்ளிகளோடு இருந்திருக்கிற டைம்ல நீங்க மனைவியோட உறவில் என்ன செய்யக்கூடாது, ஏத்திகாஃப்ல இருக்கிற டைம்ல ஈடுபடக்கூடாது, அதை முடித்த பின்னால் குடும்பத்தோட சேர்றது பிரச்சனை இல்லை, நோம்பாளியா இருக்கிற டைம்ல அப்படி. இது அர்த்தம் என்ன தெரியுமா, இஸ்லாம் எல்லா அதாவது எல்லா வணக்க வழிபாடுகளோடும் குடும்பம் என்ன செய்கிறது இணைந்த ஒரு பயணம். இஸ்லாத்துடைய வணக்க வாழ்க்கை எல்லாமே என்ன செய்யணும், அனைத்தும் குடும்ப வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பயணம் தான் இஸ்லாத்துடைய வாழ்க்கையெல்லாம். அதனால அந்த சட்டங்களை இஸ்லாம் சொல்லிக்கண்டே இருக்கும். மதம் என்றாலே ஒதுங்கி போறதா இருந்தா இந்த சட்டமெல்லாம் அதில் வராது. அதுதான் நான் மனைவியே ஊர் ஏரியாக்கள் எடுக்கல, என்ன சட்டமெல்லாம் அப்படி என்ன செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம். இது அப்படி இல்லை, எல்லாமே கலந்து போகக்கூடிய அமைப்பில் தான் இஸ்லாம் அதை சொல்லி இருக்கிறது. ரைட். எனவே ஒருவர் வந்து என்ன அந்த மாதிரியாக மனைவியை முத்தமிடுவதிலோ அணைத்துக் கொள்வதிலோ மார்க்க ரீதியாக தடை எதுவும் இல்லை. அடுத்ததாக அன் ஷகீக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷகீக்குடைய செய்தி வந்து தாபி தான். அவர் ஷகீக் முக்கியமான ஒரு தாபி, அந்த தொழுகை சம்பந்தமான விஷயத்துலலாம் வரக்கூடியவர். இவர் வந்து என்னது அதாவது இந்த இவருடைய இவர் தாபிஐ தான். சஹாபியுடைய விஷயத்திலையும் கொண்டு வர்றாருன்னா அவர் சஹாபியுடைய விஷயத்தை அவர் சொல்ல போறாரு. குன்னாமா அஸ்ஹாபி அப்துல்லா, நான் அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய தோழர்களோடு இருந்து கொண்டிருந்தோம். அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களுடைய தோழர்களோடு மாணவர்களோடு நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஃபீ சஃபர், ஒரு பிரயாணம். அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய தோழர்களோடு ஒரு பிரயாணம் போறோம் நாங்கள். ஃபஸாம பஅதுஹும் வ அஃப்தர பஅதுஹும், ஒரு சிலர் நோன்பு வச்சிருந்தாங்க, ஒரு சிலர் நோன்பை விட்டார்கள், ஒரு சிலர் நோன்பை விட்டார்கள். அப்படின்னா என்ன, பிரயாணி ஒருத்தர் நோன்பை பிடிக்கிறதும் பிரச்சனை இல்லை, பிரயாணி ஒரு நோன்பை விடுவதும் பிரச்சனை இல்லை. அதுல வந்து நம்ம யாரும் என்ன தக்குவால் அதிகம், யாரும் தக்குவால குறைவு என்ற அடிப்படையில் அது என்ன செய்யாது வராது. அப்படி என்ற செய்தியை ஷகீக் சொல்றாரு. யாரோட நடந்த சம்பவம் இது, அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய தோழர்களோடு நடந்த சம்பவம். இப்ப நோன்பாளி ஒருத்தர் வந்து பிரயாணத்தில் இருக்கிறாரு, அவர் நோன்பு பிடிக்கிறதா இல்லையான்னு சொல்லி வார டைம்ல தீர்ப்பு எதுவோ, ஆனா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஒரு முன்மாதிரி ஒன்று எங்களுக்கு என்ன செய்யும், அதுல ஒரு பலம் ஒன்று எங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஜௌஷன் என்றவர் அறிவிக்கிறார், இவர் வந்து அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன்.
சரியா? அதாவது அபூ பக்ரா, அபூ பக்ர் அல்ல, முதலாவது அபூ பக்கர் அல்ல, முதல் விஷயம் எது? அபூ பக்கர் அப்படி இல்லை. என்ன அபூ பக்கர் அபூ பக்கர் நம்ம சொல்லி பழகிட்டோம், சொல்லி பழகினது ஒரு பெரிய ஒன்று அல்ல, சரியான உச்சரிப்பு அபூ பக்ர், அபூ பக், அபூ பக்ர் அப்படிதான் சொல்லணும். இன்னொரு நபித்தோழர் இருந்தார், அவர் தாயிஃபை சேர்ந்தவர், அபூ பக்ரா, கடைசியில் தா அல் மர்பூத்தா, அபூ பக்ரா என்ன நபித்தோழர், தாயிஃபுடைய காலத்தில் அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் கான அபூ பக்ரா யுசல்லி ஃபி ரமதான், ரமதானுடைய அவருடைய அபூ பக்ராவுடைய தொழுகை எப்படி இருக்கும்னா கஸலாத்திஹி ஃபி ஸாயிரிஸ்ஸலா, ஏனைய வருடங்கள்ல எப்படி தொழுவாங்களோ அது மாதிரி தான் அவர் என்ன செய்வார், ரமதான்லையும் தொழுவார். ஒரு ஃபிக்ஹை எப்படி புரிஞ்சு, நம்ம ஒரு ஃபிக்ஹை எப்படி ஃபிக்ஹ் பண்ணணும்னு இருக்குது. எப்படின்னா ரமதான்ல அவர் ஏனைய காலங்களை போல தான் தொழுவார்னா, இது நம்ம அப்படியே நமக்கு அப்ளை பண்ணணுமே, அப்போ நம்ம தொழாமிந்திர வேண்டியதுதான். ஏன் நம்ம அப்பையும் தொழுததில்லை, இப்பையும் தொழுததில்லை, மிஞ்சி போனால் ஒரு 3 ரக்காத் வித்திரு தொழுவோம். அப்போ அபூ பக்ராவே என்ன செஞ்சுக்கிறாரு, ரமதான்லேயே ரமதான் அல்லாத காலங்கள்லேயும் ஒரு மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் தொழுதிக்கிறார். அதை ஃபாலோ பண்ணினா நம்ம என்ன தொழாம தான் இருப்போம். அப்போ அபூ பக்ரா எப்படி ரமலான் அல்லாத காலங்கள் இருந்தாருன்னு முதலாக தெரியணுமே. அதுக்கு அந்த செய்தி முடியுது எப்படின்னா, ஃபைதா தகலத்தில் அஷரா இஜ்தஹத, கடைசி 10கள் நுழைந்தால் அவர் அந்த இபாதத்தில் கடுமையான ஈடுபாட்டில் என்ன செய்வார், அவர் இருப்பார். அப்போ அவருடைய டிஃபரெண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா கடைசி 10ல் தான், கடைசி 10ல் தான் டிஃபரெண்ட் ஆரம்பிக்குது. இஜ்தஹதுன்னு சொல்லப்படுது, சல்லாடு சொல்லப்படலை. அப்படின்னா என்ன, கடுமையான முயற்சி செய்வார்டா. அதுக்கு முன்னால தொழுது கண்டிருக்கிறாரு, இரவு தொழுகை எல்லாம். அதுக்கு முன்னால இரவு தொழுகை அவருக்கு எப்படி ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11க்கு மேல என்ன செய்யவில்லை, தொழுவதில்லையோ, அதே மாதிரி அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரமலானும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அவருடைய தொழுகை என்ன செஞ்சிருக்கு, சேமா இருந்து. அப்படின்னா 11 ரக்காத்தை என்ன செஞ்சுக்கிறார், வளமையா தொழுகிற மாதிரி தொழுதுகிறார். கடைசி 10 வந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஷத்த மிஸரஹு, தங்களோட வேஷ்டியை கட்டிக் கொள்வார்கள் என்பது வருவது, கீழாடையை கட்டிக் கொள்வான்னு வருவது போல அபூ பக்ரோட செய்தி என்ன வருது, கடைசி காலத்தில் ஒரு கடுமையான முயற்சியில் என்ன செய்வார், ஈடுபடுவார், நிறைய வணக்கங்கள் என்ன செய்வார், ஈடுபடுவார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆரம்ப 20ல் பெரிய ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்ததில்ல, இருந்தது இல்லை. எங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகிறது காரணம் நம்ம அதுக்கு முன்னால டிஃபரெண்டா இருந்தது இல்லை, எது அதுக்கு முன்னால, அதனால எங்களுக்கு அது டிஃபரெண்ட் ஆகி, அவங்களுக்கு கடைசி பத்தி தான் பெருசா என்ன செஞ்சுக்குது, டிஃபரெண்டாக என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. அடுத்ததாக அதாவது 12வது செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹ்ருன் திஸ்உன் வ இஷ்ரூன் வ ஷஹ்ருன் தலாத்துன், மாதம் என்பது 29ஆகவும் வரும் 30ஆகவும் என்ன செய்யும் வரும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படி என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இதை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது குறைவு கூடு என்பது இல்லை மார்க்கத்து, மாதத்தில் 29 முழு மாதம் தான், 30 என்ன முழு மாதம் தான். அடுத்ததாக 13வது செய்தி, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அவருக்கு நம்ம அபூ மஸ்ஊத் அல் பத்ரி நம்ம படிச்சோமே, அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காம ஃபி யௌமி ஈத், ஒரு பெருநாள் தினத்தன்று அவர்கள் எழும்பி நின்று ஃபகால சொன்னார்கள், இன்னஹு லா ஸலாத ஃபீ ஹாதல் யௌம் ஹத்தா யக்ருஜல் இமாம், இமாம் வருகின்ற வரைக்கும் இன்றைய நாளில் தொழுகை கிடையாது. முஸல்லால இருக்கிறோம், இமாம் வாராரு, இமாம் வருகின்ற வரைக்கும் என்ன 2 ரக்காத்தா தொழுது கொண்டிருக்கிறது, பெருநாள் திடல்ல எதுவும் இல்லை. விளங்கிட்டா, பெருநாள் திடலுக்கு வந்தா உட்கார்ந்தாச்சு, தக்பீர் என்ன நம்ம சொல்வதுதான், இமாம் வரும் வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை, இமாம் வந்த பிறகு என்ன அந்த தொழுகை என்ன செய்யும், பெருநாள் தொழுகை நடக்கும், அது வரைக்கும் தொழுகை எதுவும் இல்லை. ஹதீஸ்ல எங்கேயுமே ஹத்தா யஹ்ருஜல் இமாம், ஹத்தா யஹ்ருஜல் இமாம், ஹரஜல் இமாம், இமாம் வெளியேறினார், இமாம் வெளியேறினார், இமாம் வெளியேறினார்னு வந்தா தொழுகையை முடிச்சுட்டு வெளியேறினார்னு அர்த்தம் இல்லை, தொழுகைக்காக வெளியேறினார்னு அர்த்தம். எப்படி வெளியேறினார் நம்ம எப்படி வழங்குவோம், பள்ளி விட்டு போயிட்டார்னு அர்த்தம், அப்படி இல்லை. ஹரஜல் இமாம், இமாம் வெளியேறினார்னா தொழுகைக்காக அவர் என்ன செஞ்சாரு, வந்தாருன்னு அர்த்தம். அப்படி இருக்குதானே. இப்போ இலங்கை தமிழ் வளமை, இந்தியா தமிழ் வளமை, தூக்கம் போறது தூக்கம் வருவது, தூக்கம் போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தூக்கம் இல்லை. இலங்கை தமிழ் வளமை தூக்கம் போச்சுன்னா தூக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம். விளங்கிட்டா, தூக்கம் வந்ததுன்னா தூக்கம் வந்தது இல்லை, தூக்கம் போச்சுன்னா தான் தூக்கம் வந்ததுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற மாதிரியான சில வார்த்தைகள். ஹரஜேண்டா வெளியேறினாரா தொழுகை முடிச்சுட்டு வெளியேறதில்லை, தொழுகைக்குள்ள என்ன செஞ்சாரு, அவர் வந்தார். ஹரஜ அதாவது இமாம் அந்த சபைக்கு வாரத்துக்கு சொல்றது, அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய இடங்கள்ல இருந்து அந்த சபைக்கு வருவதற்கு என்ன செய்யுது சொல்லுவது. இதை எதனால சொல்றேன்னா, சூரியன் உச்சி சாய்ந்த பின்னால ஜும்மா தொழுவதா அதுக்கு முந்தி தொழுவதுன்னா ஒரு மசலால, சூரியன் உச்சி சாய்ந்த பின்னால் இமாம் வெளியேறினார்னு வருது. முந்தி தொழலாம் என்ற குரூப் அதுக்கு எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொன்னா என்ன, முடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு, வெளியேறிட்டார் அப்படின்னு. இதை விளங்கணும்னா ஹரஜ என்றால் வெளியேறினால் மட்டும் விளங்கி சரி வராது. ஹதீஸ்களை நிறைய வாசிச்சு இருந்தா மட்டும்தான் அந்த ஹரஜ என்றதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறேன்னு விளங்கிக்கலாம்.
இல்லேண்டா இமாம் ஜும்மாவை முடித்து விட்டு சூரியன் உச்சி சாய்ந்த உடனே வெளியேறி விட்டார்னு ஆயிரும். அப்ப எப்ப ஆரம்பிச்சுக்கிறாரு? 11 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? ஆரம்பிச்சார்னு அர்த்தம் அதுக்கு வந்துடும். மத்த மாதிரி நம்ம விளங்கினோம்டா சூரியன் உச்சி சாய்ந்த பின்னால்தான் இமாமே என்ன செஞ்சுக்கிறாரு? வந்திக்கிறார் விளங்கு. இந்த செய்தி எப்படி சொல்லுது? இதே போதும் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு. அதாவது இமாம் வெளியேறுகின்ற வரைக்கும் தொழுகை கிடையாது. வெளியேறுகின்ற வரைக்கும் வீட்டிலிருந்து முசல்லாவுக்கு வெளியேறுகின்ற வரைக்கும் என்ன அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது அபு உபைத் என்றவர் அறிவிக்கிறாரு. இவர் ஒரு தாபியா. இவர் சொல்றார், ஷஹீத்துல் ஈத மா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களோடு பெருநாள் தொழுதிருக்கிறேன். ஃபபதா பிஸ்ஸலாத்தி கப்ல குத்பா. அவர் அதாவது குத்பாவுக்கு முன்னால தொழுகை நடத்தினார். சும்மா ஷஹீத்துல் ஈத மா உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோடும் நான் என்ன செய்திருக்கிறேன்? பெருநாள் தொழுகையில கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன செய்தார்? அதாவது தொழுகைக்கு அதாவது இந்த குத்பாவுக்கு முன்னால அவர் என்ன செய்தார்? தொழுகை நடத்தினார். அதே போல ஷஹீத்து மா அலி. அலி ரலியல்லாஹு அவர்களோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? கலந்திருக்கிறேன். அவரும் என்ன? ஃபபதா பிஸ்ஸலாத்தி கப்ல குத்பா. குத்பாவுக்கு முன்னால் அவர் என்ன செய்தார்? தொழுகை அவர் ஆரம்பித்தார். இவங்க ஃபிக்ஹ ஹதீஸிலிருந்து எடுத்தவங்க தானே. ஆனா அவங்க ஆதாரமா யாரை காட்டுறாங்க? உமரையும் உஸ்மானையும் அலியையும் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் காட்டினாங்கடா? ஹதீஸை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்ற ஒரு ஹிலாஃப், ஒரு கருத்து முரண்பாடு வருதுன்னு வைங்களேன். கருத்து முரண்பாடு ஒன்று வந்தா ஹதீஸை புரிஞ்சு கொள்றதுக்கு அதை நடைமுறைப்படுத்தின நேரடி மாணவர்கள்ட்ட விளக்கத்தை எடுக்கிறது உலகத்தில் எங்க பிழை? உலகத்தில் இதை விடுங்க, உலகத்தில் எந்த ஒன்றிலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிறதுக்கு அது பிழை இல்லை. சரி, இதுல ஒரு அபூபக்கர் எல்லாம் கூட சொல்லல. என்ன காரணமா இருக்கும்? அவர் அப்ப இல்ல. யாரு? அபூபக்கர் காலத்துல இவர் அபூபக்கர் 2 வருஷம், நிறைய தாபீன்கள் அவரை என்ன செய்யல, அடையல. சரியா? அதனாலதான் என்னது அப்படின்னு அபூபக்கர் எல்லாம் விட்டாங்கன்னு சொல்லி ஒரு யோசனைக்கு போயிடக்கூடாது. அது உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் 15வது செய்தி. வஹப் இப்னு கைசான் அறிவிக்கிறாரு, கால இஜ்தமா ஈதானி ஃபீ யௌமின். ஒரே நாள்ல 2 பெருநாட்கள் வந்தன. ஒரே நாள்ல 2 பெருநாட்கள் எப்படி வரும்? ஜும்மாவும் பெருநாளும் ஒரே நாட்களில் வந்தன. ஃபஹரஜ அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வெளியேறினார். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வெளியேறினார். இப்ப நமக்கு விளங்குது, ஹரஜ வெளியேறல, வீட்டிலிருந்து வெளியேறினார். ஃபஹரஜ அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஃபஸல்லல் ஈத். வந்து பெருநாளை என்ன செய்தார்? அவர் தொழுதார். பஅதம இர்தஃபஅ அன்-நஹார். அத பகல் உயர்ந்த பிறகு, அப்படின்னா சூரியன் உயர்ந்த பின்னால என்ன செஞ்சாரு? நம்ம அந்த 6 மணி நேரத்தில் தொழுவோமே, பகல உயர்ந்தாண்டா அதுதான். அந்த உயர்ந்த பின்னால பெருநாளை தொழுதார். சும்ம தகல, பின்னர் அவர் நுழைந்தார். ஃபலம் யஹ்ருஜ், வெளியேறவில்லை. ஹத்தா சல்லல் அஸ்ர, அசரை தொழுகின்ற வரைக்கும் அவர் வெளியேறவில்லை. அப்படின்னா என்ன? பெருநாள் திடலையே உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அசரை தொழுகின்ற வரைக்கும் வெளியேறாமன்னு சொல்ல வேண்டி வரும். அது அர்த்தம் என்னடா? அவர் போயிட்டாரு, திருப்பி தொழுகைக்கு அவர் வரல. எது வரைக்கும்? அசர் வரைக்கும் அவர் என்ன செய்யல, வரவில்லை. இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுல இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு. சரியா? சிலர் என்ன செஞ்சாங்க, ஷேக் அல்பானி போன்ற அதாவது அறிஞர்கள் வந்து அன்றைக்கு லுகர் என்ன தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்றாங்க. சரியா? கருத்தை எடுத்துறவன விளங்கி முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்றைக்கு அதாவது ஜும்மா மட்டும்தான் இபாதத், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்ன அன்றைக்கு வந்து இபாதத், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அன்றைக்கு இபாதத், வெள்ளிக்கிழமையில குத்பா தான் இபாதத். அதுக்கு பதிலாக ஒன்று நடந்து முடிந்து விட்டால் இன்னொன்று என்ன அதுல இல்ல அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அதுல சொல்றாங்க. ஆனால் இது பிழையான நிலைப்பாடு. இது வந்து என்ன பிழையான நிலைப்பாடு. இங்கே அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி வெளியேறவில்லை. அப்படி என்பது அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஏன் வெளியேறணும் தெரியுமா? குத்பாக்கா விளங்கிட்டா? ஏன்னா அவர் வந்து ஆட்சி தலைவராகிறார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வந்து ஹிஜாஸுடைய அதாவது உமையா கிலாபத்துடைய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால யசீதுடைய இறுதி கால பகுதியில் என்ன செஞ்சுட்டு ஹிஜாஸ்ல வந்து அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய ஆட்சி காலம் என்ன செய்யுது, வர ஆரம்பிச்சுட்டு. அதுக்கு பிறகு ஹிஜாஸ்ல அவரோட தான் ஆட்சி பலமாக வந்தது. நம்ம அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய ஆட்சி காலம்னு ஒரு 3 பாகம் தொடர் என்ன செஞ்சுக்கிறோம், அசமா பேசிக்கிறோம். அந்த கால பகுதியில் அப்ப அவர் தான் ஆட்சி தலைவர். அந்த அடிப்படையில் அவர் ஹுத்பாக்கு என்ன செய்யல, வரவில்லை என்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர லுகர் தொழவில்லை என்ற அர்த்தம் அதில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஏன் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை என்பது மிக தெளிவான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. அதிலிருந்த ஒன்றை இப்படி ஒரு இதை வச்சு என்ன செய்யலாது, தெளிவாக வராத ஒரு செய்தியை வச்சு விதிவிலக்காக்க இயலாது. அதனால அந்த இடத்துல அவர் வரவில்லை என்று எதுக்கு வரவில்லை, ஹுத்பாவுக்கு என்ன செய்யவில்லை, அவர் வெளியேறவில்லை என்பது அர்த்தமே தவிர லுகர் தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஹுத்பா இல்லாட்டி என்ன ஜும்மா இல்லாட்டி அண்டை கடமை. பெருநாள் நாள்ல ஒருவர் பெருநாள் தொழுகையில கலந்து கொண்டு விட்டால், சாய்ஸ் அல்ல,
எப்படி பெருநாள் தொழுகையில் இஷ்டப்படா கலந்து கொள்வோம், அல்லது ஜும்மால என்ன செய்வோம் கலந்து, அப்படி இல்லை. பெருநாள் தொழுகையில் கட்டாயம் என்ன செய்யணும் கலந்து கொள்ளணும். அதில் கலந்து கொண்டு விட்டால் அன்றைக்கு ஜும்மா அவருக்கு என்ன, அதாவது சலுகை. அப்படி என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக இந்த செய்தியை சொல்வார்கள். கட்டாயம் துஹர் என்ன செய்யணும், அப்படி வராதவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும், துஹர் தொழுது ஆக வேண்டும். இது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தில் நடந்த விஷயம். இந்த விஷயத்தை ஹிஷாம் சொல்றாரு, அதாவது ஃபதக்கர்து தாலிக லிநாஃபி, நான் இதை என்ன செய்தேன்னா, ஹிஷாம்னா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர், சரியா? இதை நான் நாஃபி அட்ட சொன்னேன். நாஃபி என்றா யாருன்னா ஏற்கனவே சொன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர். அவர்கிட்ட சொன்ன நேரத்தில் ஃபலம் யுன்கிர், அதை அவர் மறுக்கவில்லை. அந்த நடைமுறையை அவர் என்ன செய்யல, மறுக்கவில்லை. இப்ப பாருங்க, ரெண்டு, முதலாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு நிகழ்வு, ரெண்டாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு நிகழ்வு. இந்த ஃபிக்ஹ் சஹாபா படிக்கிற டைம்ல கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் டச்சா இருக்கணும். இதெல்லாம் எந்த காலம் அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு மரணம், உமர் ரலியல்லாஹு மரணம், உஸ்மான் ரலியல்லாஹு மரணம், அலி ரலியல்லாஹு மரணம், முஆவியா ரலியல்லாஹு மரணம், பெரும் பெரும் நல்ல நபித்தோழர்கள் என்ன செஞ்சாச்சு, மரணிச்சாச்சு. அந்த கால பகுதியில் அபூ ஹுரைரா மரணம், ஆயிஷா ரலியல்லாஹு மரணம், நிறைய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட மரணம் தான். அவங்க தான் கடைசியாக மௌத்தாயினவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அதுக்கு பின்னால் உள்ள காலம் இவங்கெல்லாம், அதாவது அபாதிராக்கள் என்று சொல்லக்கூடிய அப்துல்லான்னு வரக்கூடிய நபித்தோழர்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சியில் இருக்கிற டைம்ல இந்த விஷயம், அப்துல்லா இப்னு சுபைர் நபித்தோழர் தான். ஆனா இந்த விஷயம் நடந்த உடனேயே அவங்க சும்மா இருக்கல, போய் நல்ல ஃபிக்ஹ் உள்ள இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த நடைமுறையை சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படி என்ன, மறுக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் பலமாகுது அந்த நடைமுறை, என்ன செய்து இன்னும் கொஞ்சம் பலமாகுது. இது சஹியான ஒரு செய்தி. அடுத்ததாக 16வது, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் قال لا بأس بقضاء رمضان في العشر، لا بأس بقضاء رمضان في العشر. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் இருக்குது. ஆரம்ப 10னா ஆரம்ப 9, அந்த அரஃபா எல்லாம் வரக்கூடிய அந்த 9 நாள் இருக்குது துல்ஹிஜ்ஜா மாசத்துல. அந்த ஆரம்ப 9 நாளில் ரமலானை கலா செய்வதில் பிழை இல்லை, பிரச்சனை இல்லை என்றார் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. லா பஅஸ பிகதாஇ ரமதான் ஃபில் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த 9 நாட்களில் ரமலானின் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வதில் எந்த பிரச்சனையுமே என்ன இல்ல, அப்படி என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இது எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்குதானே, அந்த இதை கொண்டு போய் இங்க கலா செய்யலாமா, அந்த 9ல என்ன கலா செய்யலாமா, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9, அதாவது ஷவ்வால், அதுக்கு பின்னால ரமலான் முடிஞ்ச பிறகு ஷவ்வால் வரும், அதுக்கு பின்னால் துல்காதா, அப்படின்னா துல்ஹிஜ்ஜா. அப்ப அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9ல அதை கலா செய்யலாமான்னு கேட்டா என்ன, உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்றாங்க, அது அந்த 9 நாள்ல கலா செய்யறது எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படி புரிஞ்சு கொள்றது, ஃபிக்ஹ்ல ஒரு ஃபிக்ஹ் என்று சொன்னேனே, இது எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்றதுல ஒரு அடிப்படை வேண்டிய ததாஹுலுல் இபாதத். ததாஹுல் இபாதத்னா ஒரு இபாதத்துக்குள்ள இன்னொரு இபாதத்து நுழையிறது, ஒரு இபாதத்துக்குள்ள இன்னொரு இபாதத்து நுழையிறது. இது ஒரு காயிதா. இது பல பெரிய ஒரு பாபு. சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் அதுக்குள்ள விளக்கத்துக்கெல்லாம் போகல. ஒருவருக்கு அதாவது ஜும்மா குளிப்பு கடமை, ஜுனுபாலியாவும் என்னது ஈக்கிறாரு, 2 குளிப்பு, ஒரு குளிப்பு அதுக்கு சொல்லுமா, ததாஹுல் இபாதத்னா ஒரு குளிப்பு அதுக்குள்ள வருமா? ஒருத்தர் பள்ளிக்குள்ள போறாரு, தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழணும், சுபோடைய 2 ரக்காத் சுன்னத் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் 2 ரக்காத் தொழாமல் உட்கார வேண்டாம்னு சொன்னது மட்டும்தான். அப்ப சுபோடைய 2 ரக்காத் தொழுது அவர் 2 ரக்காத் தொழாம உட்காரலையே, 2 ரக்காத் தொழுவிட்டு தான் என்ன செய்யறாரு, உட்கார்றாரு. இப்படி அது ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செய்யும், அது வருமா? ஒருத்தர் துஹாவுடைய நேரத்துக்கு பள்ளிக்கு போறாரு, உதுவெடுத்துக்கிறாரு, தஹியத்துல் மஸ்ஜித், துஹா தொழுகை, மொத்தம் 2 2 2 6 அல்லது 2 ரக்காத்துக்குள்ள 3 நியத் என்ன கொண்டு வரையலுமா? இதுக்குள்ள அந்த மசாலாக்குள்ள போவானா? இப்படி ஒரு பகுதி இருக்குது, இப்படி ஒரு பகுதி இருக்குது. இந்த மாதிரி அம்சமாக உமர் இப்னு கத்தாப் இதை சொல்லி இருப்பாரா? அதாவது 9 நோன்பே பிடிங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நோன்பே நியத்து வச்சு பிடிங்க, ரமலானுடைய கலாவையும் என்ன செய்ய நியத்து வச்சுக்கங்க, உங்களுக்கு 2 இபாதத்துக்குரிய கூலியும் என்ன செய்யும் கிடைக்கும். அப்படி சொன்னாரா? இல்ல அந்த 9ல நீங்க இதை நியத்து வச்சு என்ன பிடிச்சீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த 9 புறக்கணிச்சதாக என்ன செய்யாது வராது என்ற அடிப்படையில் சொன்னாரா என்பதுக்கு நேரடியான எந்த செய்தியும் இல்லை. அப்ப என்ன செய்யணும், அதுக்கு வேறொரு ஏதாவது ஒரு செய்தி வந்தா தான் சப்போர்ட்டிவாக அது எடுக்கலாம். ஆனா அஸ்ல் இதிலிருந்து பார்த்தால் அல்லாஹு ஆலம், நமக்கு என்ன இதுல தெரியுது அப்படின்னு சொன்னா, அது சிறப்பான நாட்கள் 9. அந்த 9 நாட்கள் ஒருத்தர் நோன்பு பிடிக்காம இருப்பதை விட கலாவை கொண்டு வந்து அந்த நேரத்தில் அவர் நோம்பாளியாக இருந்தால் அவருடைய அஜிர் இரட்டிப்பாவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிற என்ற ஒரு காரணமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்திருக்கலாம், இதை சொல்லி இருக்கலாம். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி, இன் கான லா யகூனு அலைய ஸௌம், நம்ம இந்த அசரை கேட்டிக்கிறோம், மின் ஷஹரி ரமதான் ஃபமா அக்திஹி ஹத்தா யஅதிய ஷஅபான், எனக்கு ரமலானுடைய நோன்பு இருக்கும், அடுத்த ஷஅபான் வரும் வரைக்கும் எனக்கு என்ன செய்யாது பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது.
சஹியான அறிவிப்புகளில் வருது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணிகளில் இருப்பதனால அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது வருகிறது. அப்படி வந்தா அது ஹதீஸ், அப்படி வந்தா அது ஹதீஸ். ஏன் ஹதீஸ்? யார் சம்பந்தப்படுறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்கண்டா அது ரசூலுல்லாஹோட காலத்து செய்தி, அப்ப அது ஹதீஸாக மாறிடும். அதனால அவர் இதை என்ன செய்யல, இதுல கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டாலே ஹதீஸ் தான். சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரமலானுடைய அந்த நோன்பு எனக்கு எப்ப பிடிக்க கிடைக்குது? ஷாபான், அதாவது அடுத்த வருடத்துடைய ரமலானுக்கு முந்தின மாதம் தான் எனக்கு என்ன செய்கிறது, பிடிக்க கிடைக்கிறது அப்படின்னு என்ன செய்யறது சொல்றாங்க. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, ரமலான் அடுத்த ரமலானுக்கு முன்னால நம்ம கட்டாயம் எல்லா நோன்புகளையும் கதா செய்யணுமா, அது வாஜிபா அப்படி என்று சொன்னால், அதாவது அது வாஜிப் கடமை, அதுக்கு முன்னால கதா செஞ்சுதான் ஆகணும் என்பதற்கு நேரடியான எந்த செய்தியும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், ஏனைய நாட்களில் அவர் கதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது அந்த ரமலானுக்கு உள்ள என்று ரசூலுல்லாஹ் எந்த செய்தியும் என்ன செய்யல, சொல்லல. அதனால எத்தனை ரமலான்கள் கடந்தாலும் அவர் கதா என்ன செய்யலாம். ஆனா எப்பயுமே ஒரு அடியானுக்கு என்ன சிறப்பு, நேரத்தோடு அவசரமாக செய்து கொள்வதுதான் சிறப்பு. ரெண்டு அதர்கள் பார்த்துட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு துல்ஹிஜ்ஜால என்ன செய்யுங்க, கதா செய்யுங்க என்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்த ஷஅபானுக்குள்ள என்ன கதா செஞ்சுட்டு வருது. அப்ப நம்ம அவசரப்படுத்துறதா என்ன மிகவும் சிறந்தது, வாஜிப் அல்ல. அடுத்ததாக ஹுமைத தவீல் அறிவிக்கிறாரு. இப்ப இதுல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய நபித்தோழர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு. அதுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரியா? இப்ப அந்த அவர்கிட்ட அறிவிக்கிறவன் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்க காலகாலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கல சொல்லல, கிளாஸ் முடிஞ்சு ஒரு நாளைக்கு கேட்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க. சரியா? அதுக்கு பிறகு கல்வி என்றது மறந்துன்னு கவலைப்பட வேணாம். திருப்பி திருப்பி இந்த மஜ்லிஸுகள் அப்படியே இருக்க 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 நீங்க மறக்க நினைச்சாலும் மறக்காது. நீங்க மறக்க நினைச்சு குள்ளவு பிறப்பின் ஆசை மறப்போம் நினைச்சு பாருங்க, மறக்காது. விளங்கிட்டா? அது மறக்க நினைச்சாலும் மறக்காது. அது தொடரேச்சியான அமரும், அதுதான் அது வரும். உடனே மறக்கிறது ஒரு கவலையான விஷயம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹுமைத தவீல் அறிவிக்கிறார், துக்கிர இந்தல் ஹசன், துக்கிர இந்தல் ஹசன் ரஹிமஹுல்லா, அதாவது ஹசன் ரஹிமஹுல்லா. ஹசன் சொன்னா இந்த இடத்துல யாருன்னா ஹசன் அல் பஸரி. ஹசன் வந்தா யாருன்னா ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள். ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, அன்ன சியாம அரஃபா யஅதிலு சியாம சனா, அதாவது அரஃபா தின நோன்பு என்பது ஒரு வருட நோன்புக்கு ஈக்குவலானது, சமமானது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஃபகால் அல் ஹசன் ரஹிமஹுல்லா, இன்னும் சஹாபிய சப்ஜெக்ட் வரல, இன்னும் சஹாபிய சப்ஜெக்ட். அப்ப ஹசன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, மா அலமுல் யௌமின் ஃபத்லன் அலா யௌமின், ஒரு நாளை விட இன்னொரு நாளுக்கு சிறப்பு இருப்பதாக எனக்கு எந்த செய்தியுமே என்ன தெரியாது. வலா லிலைலத்தின் அலா லைலத்தின், ஒரு இரவை விட இன்னொரு இரவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக எனக்கு தெரியாது. இல்லா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை தவிர. அதாவது உலகத்தில் ஒரு இரவை விட இன்னொரு இரவுக்கு சிறப்பு இருக்குமா, அது என்ன லைலத்துல் கத்ர் இரவு. இப்போ இதுக்கு முரணா பேசல அவர். அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஃபைன்னா ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. வலகத் ரஅய்து உஸ்மான் இப்னு அபில் ஆஸ், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இங்க தான் என்ன செய்றாரு, அந்த சஹாபி வரார். இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்பட்டார், எனக்கு தொழுகையில என்ன ஒரே சைத்தானிய குழப்பம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்ன டைம் ரசூலுல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கன்னு சொன்னது இந்த நபி தோழருக்கு தான். இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அதாவது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை நான் கண்டிருக்கிறேன். யார் சொல்றாரு? இது ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவரை நான் கண்டிருக்கிறேன். சாம யௌம அரஃபா, அரஃபா தினத்தில் அவர் என்ன செய்தார், நோன்பு நோட்டார். யருஷு அலைஹில் மாஅ மின் இதாவத்தி மஅஹு யதபர்ரது பிஹி, அதாவது தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொண்டு தன் உடலை குளிர வைத்துக் கொண்டு உடல ராகத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார், அரஃபா தின நோன்பை நோற்றதை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்றார். இப்ப இதுல 3 பேர் வராங்க. ஒன்று ஹுமைத தவீல், அவர் அதாவது இருக்கிறார் ஒரு இடத்துல. ஹசனுல் பஸரிட்ட இந்த செய்தி வருது, ஒரு இந்த அரஃபா தின நோன்பு சம்பந்தமா ஒரு செய்தி வருது. அதுக்கு ஹசன் பஸரி சொல்றாரு, இரவுக்கு இன்னொரு இரவை விட சிறப்பில்லை, நாளுக்கு இன்னொரு நாளை விட சிறப்பில்லை, ஆனால் லைலத்துல் கத்ர் இரவுக்கு எல்லா இரவுகளை விட சிறப்புண்டு, அரஃபாவுடைய பகலுக்கு என்ன எல்லா பகலை விட என்ன சிறப்புண்டு அப்படின்னு என்ன செய்யறாரு, அதை சொல்றாரு. அப்படின்னா அந்த ஒரு வருடம் சமம் என்றதை என்ன செய்யறாரு, அவர் அதை ஆதரித்தார் என்றதை பார்க்கிறோம். நம்ம அந்த நாளுடைய சிறப்பு என்றதை அவர்கள் நேரடியாக ஒத்துக்கொண்டாரான்னு வழங்கல. ஆனா உஸ்மான் பின் அபில் ஆஸ் அந்த நாள்ல என்ன செஞ்சாரு, நோன்பு பிடித்ததை நான் என்ன செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஒரு சஹாபி இந்த நாள்ல நோன்பு பிடித்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப இதுல யாருடைய செய்தி? இது எல்லாத்தையும் மறந்தாலும்
உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் அரஃபா தின நோன்பை என்ன செய்தார், பிடித்தார். அடுத்தது என்ன அப்படி என்றால் 19வது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال لا تصوموا يوم الجمعة إلا أن تصوموا يوما قبله وبعده. நீங்க வெள்ளிக்கிழமை நாள் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அதுக்கு முந்தி ஒரு நாள் பிடிங்க அல்லது அதுக்கு பிந்தி ஒரு நாளை சேர்த்து என்ன செய்ய பிடிங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி. ஆனா அந்த செய்தியை சஹாபாக்கள் அதே அர்த்தத்தில் தான் விளங்கினாங்கன்றதுக்கு இந்த செய்தி ஆதாரம். இல்லைன்னா அதுக்கு ஒரு விளக்கம் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த செய்தியை நீங்க இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எனவே ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அதுக்கு முந்தி ஒரு நாள் பிடிங்க அல்லது அதுக்கு பிந்தி ஒரு நாள் பிடிங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அடுத்தது 20வது செய்தி, இது சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் சம்பந்தமாக வார செய்தியில கடைசியானது. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, காலத் கான அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நபித்தோழர்கள்ல வந்து ஒரு திருமணம் முடிச்ச நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே, அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி கொஞ்சம் நபித்தோழர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அபு தர்தா. சரியா, இந்த அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காலத் கான அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், யக்து அஹ்யானன் ஃபயஜீஉ ஃபயஸ்அலுல் கதா. காலையில வருவாரு, வந்து சாப்பாடு எதுவும் என்ன இருக்கான்னு கேட்பாரு. ஃபருப்பமா லம் யுவாஃபிகு இந்தனா, அது வந்து சந்தர்ப்பத்துக்கு இருக்காது, சந்தர்ப்பத்துக்கு என்ன அந்த சாப்பாடு இருக்காது. ஃபயகூலு இன்னி இதன் சாயிம், அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா நான் நோன்பாளி அப்படின்னு என்ன செய்வார் சொல்லுவார். அப்ப இது என்னன்னா இந்த மாதிரி சுன்னத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நியத்தே இல்லாம இருந்து பகல்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, சாப்பிடாம இருந்தா தொடர்ச்சி அது நோன்பு என்ன செஞ்சுக்கிறாங்க பிடித்திருக்கிறார்கள் என்றதுக்கு அபூ தர்தா அப்படி ஒரு சஹாபி பிடிச்சாரான்னு கேட்டா நம்ம யாரை சொல்லலாம், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இந்த செய்தி என்ன செய்கிறது, அதாவது அறிவிக்கப்படுகிறது. ரைட், இது 20 செய்திகள் சஹாபாக்களுடைய ஊற்றுக்கல்ல மொத்தமாக என்ன 20 செய்திகள். அடுத்ததாக தாபீன்களுடைய அத 20 என்ன செய்திகளை நம்ம பார்க்க போறோம். நோன்பு தொடர்பான தாபீன்களுடைய 20 செய்திகள். அப்ப இதுல அவர் என்ன செய்ய மாட்டாரு, அந்த சஹாபி சொன்னார், அந்த சஹாபி செய்ய பார்த்தேன், அந்த சஹாபி இப்படி புரிஞ்சான்னு சொல்ல மாட்டாரு. சஹாபாக்குடைய அசர்ல என்ன வராது, ரசூலாங்க சொன்னார், ரசூலாங்க செஞ்சார், ரசூலாங்க புரிந்தார் என்ன செய்யாது, வராது. ரைட், இப்ப ஆசாரு தாபிஈன் ரஹிமஹுமுல்லாஹ் அதுல முதலாவது செய்தி தாபீன்களுடைய செய்தியில, தாபீன்கள்டா யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்கள் வார்த்தை தான் சரி. கண்டவர்கள் அப்படி என்று சொல்றது ஒத்துக்கலாம் அந்த வரை விளக்கணத்தை, ஆனால் அது அவ்வளோ தக்கைக்காக நுட்பமாக இல்லை. காரணம் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரசூலாங்களை காணல, ஆனா அவர் என்ன சஹாபி தான். சரியா, எனவே அவர் வந்து ஒரு சஹாபி என்று சொல்ற சந்தித்தவர்கள், அவர் ரசூலாங்களை சந்தித்தவர், ரசூலான காலத்தில் இருந்தவர்கள் சொல்லக்கூடாது. ரசூலான மரணத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து வைக்கிறாங்க, ரசூலான மரணத்துக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்து வைக்கிறார், ரசூலான காலத்தில் இருந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தித்தவர்கள். அதே போல தாபீன்கள் சஹாபாக்களை என்ன செய்தவர்கள், சந்தித்தவர்கள். அன் அபுல் ஆலியா அறிவிக்கிறாரு, கால அஸ்ஸாயிமு ஃபீ, இவர் அபுல் ஆலியா வந்து மிக முக்கியமான தாபீன்கள்ல ஒருவர். இவருடைய தஃப்சீர்கள் உண்டு தான் என்ன அழகான ஒரு தஃப்சீர் இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் ஞாபகப்படுத்தியிருப்பாரு. அதாவது இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அதாவது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது என்ன, அதாவது அல்லாஹ்டா அருள் புரிகிறான், மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறான் அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய ஸலவாத்தை அவர் அழகான ஒரு தஃப்சீர்ல சொல்வார். எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அதாவது ஸனாஉல்லாஹி இன்தல் மலஇல் அஅலா, அல்லாஹு தஆலா என்ன அந்த அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குமார்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா புகழ்வது, தூதரை அல்லாஹு தஆலா மெச்சி பேசுவது, இதுதான் அல்லாஹ்வுடைய ஸலவாத், இதுதான் அல்லாஹ்வுடைய ஸலவாத். ஒரு அழகான ஒரு தஃப்சீர் என்ன செய்வார் சொல்லுவார். ரைட், இந்த அபுல் ஆலியா சொல்றாரு, கால அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா, நோன்பாளி ஒரு வணக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், மாலம் யக்தப், புறம் பேசாத வரைக்கும், புறம் பேசாத வரைக்கும் நோன்பாளி ஒரு வணக்கம், நோன்பு என்றது ஒரு வணக்கம், ஆனா அவருடைய ஒவ்வொரு செகண்டும் வணக்கமாகவே இருந்து கண்டிருக்கி, புறம் பேசாத வரைக்கும் அவர் ஒரு இபாதத்தை என்ன செய்யறார், செஞ்சுட்டு இருக்கிறாரு. நோன்பை பிடிச்சுக்கிட்டு அந்த புறமும் பேசிட்டு இருந்தாருன்னா அவர் இபாதத்துல என்ன செய்யல, இருக்கல என்று அர்த்தம். இப்ப இதுல வந்து இன்னொரு செய்தி வரும், அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின் வலவுகான நாயிமன், நோன்பாளி தூங்கி இருந்தாலும் அவர் இபாதத்துல தான் இருக்கிறார். இதை நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதனாலதான் யாரும் எழும்புறதும் இல்லை. சரியா, இந்த செய்தியை கேட்டு சரி நம்ம தூங்குறது வணக்கத்துல தான் நினைக்கிறோம், இதுல போய் திருப்பி இன்னொரு வணக்கம் நமக்கு என்னத்து கேட்டு அதுல இருந்துடுறது, அது அப்படி ஒரு செய்தி இல்லை. அந்த மாதிரி என்ன
எந்த அடிப்படையும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஹதீஸ் கொண்டு வருகிற ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் மிச்சம் பலகீனமான செய்தி. அடுத்ததாக அதாவது இரண்டாவது அஸர் இப்ராஹிம் அன்-நஹாய் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால இதா ரஅய்தல் ஹிலால், நீங்கள் பிறையை கண்டீர்கள் என்றால், ஃபகுல் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், உனதும் எனதும் இறைவன் என்ன அல்லாஹ் தான் என்று என்ன செய்யுங்க சொல்லுங்க. இப்போ சஹாபா துவாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தால் அது துவா. சஹாபாக்கள் யாராவது நிறைய நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து அதை மற்ற சஹாபாக்களும் அங்கீகரித்ததாக அல்லது கண்டிக்கவில்லை என்றால் அதுவும் என்ன ஒரு துவா தான். அப்படி இல்லாமல் பொதுவாக சஹாபாக்களுடைய சில துவாக்கள் வரும். அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா, அவங்க அந்த இடத்துல அந்த ஒரு நிகழ்வுக்காக அல்லாஹ்வை திக்ர் செஞ்ச ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இதை தர்த்தீபா கடைபிடிக்கணும் என்பதோ அதை கடைபிடிக்கிறது சுன்னா என்பதோ நம்ம எடுத்துடக்கூடாது. இப்ப பெருநாள் தொழுகையில எப்படி தக்பீர் சொல்வது, லிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் காரணமாக என்ன, அதாவது நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக, விளங்கிட்டா? அப்ப இந்த மாதிரி ஒரு இடம் வருது, இல்ல தக்பீர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தல். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தல ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமா என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு அடையாளம். நாங்க அல்லாஹ்வை என்ன வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யலாம், அந்த சபையில நம்ம பெருமைப்படுத்தலாம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லலாம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லலாம், தஸ்பீஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். அதுல சில விஷயங்கள் சில சஹாபாக்கள் வழியா வந்திருக்கு. அது ஒன்று அப்படியே கடைபிடிக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டு இந்த வரைக்கும் வந்து விட்டது. ஆனா அது ஒரு சுன்னாண்டோ அதை செய்யாது விட்டால் என்ன பிழை ஒன்றோ நம்ம நம்பிவிடக் கூடாது. காரணம் ரசூலுல்லாஹ் வழியாக வந்தா தான் திக்ர், அல்லது சஹாபாக்களுடைய சபைகள்ல பகிரங்கமா சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டா தான் அது என்ன ரசூலுல்லாஹ்வோட அங்கீகாரத்தை அது பெறும். இப்படி இல்லாம சில செய்திகள் வரும். உதாரணமாக சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு ar-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபத்திஹி, இடி சத்தம் கேட்டோடனே அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்வார்கள் ஒரு செய்தி வரும், இடி சத்தத்துக்கு. இது ஹதீஸ் இல்ல, விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்படி ஒரு செய்தி என்ன செய்யல, வரல. ஆனா ரஅதுடைய அந்த வார்த்தை அதுல வருவதனால அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அதை என்ன செஞ்சுக்கிறாரு, சொல்லிக்கிறாரு. ஹிஸ்னுல் முஸ்லிம்ல இது வரும். ஆனா அது என்ன ரசூலுல்லாஹ் நினைச்சு நம்ம அந்த துஆவாக அதை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு வார்த்தை அப்துல்லாஹ் இப்னு சுபைர் சொல்லிக்கிறார். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன சொன்னா பிழை இல்லை, இதை கடைபிடிச்சு பிரச்சாரம் செய்யறதுக்கு வரக்கூடாது. அது மாதிரி ஒன்றுதான் தாபீன். அதுவும் இது என்ன தாபிஈனுடைய கூற்று. கால இதா ரஅய்தல் ஹிலால, நீங்க பிறையை கண்டீங்கன்னா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், ஒரு நாள் ஒருத்தர் பிறையை பார்த்து ரப்பி வ ரப்புக்கல்லாஹ்னு சொன்னார்னா அது ஒரு பிழை இல்லை. நீங்கள் பிறையை பார்த்தால் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ்னு சொல்லி கொடுங்கன்னு பழக்கத்தை இபாதத்தா என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. நான் அவர் சொல்லுகிறேன், எனதும் உனதும் இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னதாக என்ன செய்கிறது வருகிறது. அடுத்ததாக ஜாஃபர் இப்னு புர்கான் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால சஅல்து ஸுஹ்ரி, இமாம் ஸுஹ்ரி இடத்திலே நான் கேட்டேன். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி உமையா ஹிலாஃபத்திலே இருந்த மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். சொல்ல போனா புகாரியில ஒரு 4-5 அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்கள அப்படி எடுத்தோம்னா அப்படி செட்டா புகாரியில ஒரு காவாசி ஹதீஸ் என்ன செய்யும் வெளியே வரும். இப்னு சீரின், அது போல என்ன, அதாவது இமாம் ஸுஹ்ரி, இப்படி அந்த மாதிரி பெரிய ஒரு தவாவின், அதாவது எல்லா ஹதீஸ்களுடைய களஞ்சியம் இவர் ரூட்டால தான் என்ன செய்யும் நிறைய ஹதீஸ்கள் போகும். இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அவர்கிட்ட நான் கேட்டேன். மைமூனிடத்திலும் நான் கேட்டேன். ஃபகுல்து உரீது ஸௌம, நான் நோன்பு பிடிக்க என்ன செய்கிறேன், அதாவது நோன்பு பிடிக்க விரும்புகிறேன். ஃபஅரா அமூத ஸுப்ஹி ஸாத்திஅ, அதாவது இது நம்ம தற்சார்பு வாழ்க்கை இயற்கை வாழ்க்கையோடு இருந்தால் தான் இது வழங்கும். திடீர்னு இங்கே சூரியன் எங்கிருந்து உதிக்குது நீங்கள் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை. விளக்கிட்டா எந்த பக்கத்தில் இந்த சூரியன் உதிக்குதுன்னு கேட்டால் சூரியன் எந்த பக்கத்தில், நம்ம கேலண்டரை பார்த்து பழகிக்கிறோம். அப்படி தெரியாத பிள்ளைகள் கூட இருக்க, தெரிஞ்சவங்க இருக்கலாம். நான் சொல்கிறேன், திடீர்னு சந்திரன் இப்போ எங்கே இருக்கேன்னு சந்திரன் வானத்தில் இருக்க மட்டும் தெரியும், மற்றது தெரியாது. ஏன்னா நம்ம இயற்கையோட என்ன செய்யலை பழகல. காற்று அடித்தா காற்று அடிக்குது, அது என்ன காற்று அந்த சப்ஜெக்டில் நம்ம அந்த இயற்கையோட இல்லை. அப்போ இது நம்ம மாறிட்டோம். நம்ம இயற்கையோட இல்லை, எல்லாம் புக்கில் தான் படிக்கிறோம். நட்சத்திரங்கள் அங்கே கேலக்ஸி வரைக்கும் படிக்கிறது, சந்திரனை பற்றி ஒன்றும் தெரியா, விளங்கிட்டா இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். சரி, இது அப்படி சொன்னா தான் இது விளங்கு. இதில் என்னடா அவர் கேட்குறாரு, அதாவது அமுது சுபஹ் அஸ்ஸாத்தியன்னா அந்த, அதாவது நீங்கள் தஹஜ்ஜுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே அதில் நீங்கள் நின்றால் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் சூரியன் உதிக்கிற பகுதியில் ஒளி 2 விதமாக போகும். ஒரு ஒளி, அதாவது சூரியன் இந்த பூமியுடைய அந்த தரைப்பகுதிக்கு நெருங்குறதால, நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு நெருங்குறதால ஒளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், ஒரு நேர் வடிவத்தில் வார மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லைட் என்ன செய்யும், அடிக்கும். ஃபர்ஸ்ட் லைட் அடிக்கிறதுக்கு இங்கே லைட்டெல்லாம் போட்டிருக்க கூடாது. எது நம்மளே சுற்றி லைட்டெல்லாம் இருந்தால் அது விளங்காது. எல்லாம் இருட்டாக இருந்தால் அது நீங்கள் இந்த உம்ராவுக்கு போயிட்டு வரக்குள்ள ஃபஜ்ருடைய நேரங்களை பார்த்து வந்தா, முழிச்சுக்கிட்டு பார்த்து வந்தோம்னா அது என்ன செய்யும், அது விளங்கும். இப்படி நேர் வடிவத்தில் போகும். திடீர்னு அது இல்லாமல் போயிடும். அது என்ன, அதனால தனபு சர்ஹான் என்று வரும், ஓனாய் வால் என்றது. ஓனாய் வால் மாதிரி காணாமல் போயிடும். விளங்கிட்டா அந்த மாதிரி வரும்.
அதுக்கு பின்னால ஒரு ஒளி வரும் என்றால் இப்படி பரவிக்கொண்டு வரும் கிடையாக, அந்த ஒளி வந்து இப்படி பரவிக்கொண்டு வரும். இதை ரசூல் அங்க பிரிச்சு சொல்றாங்க, அல் ஃபஜ்ருல் காதிப் அல் ஃபஜ்ரு சாதிக் என்றாங்க. அல் ஃபஜ்ர் பொய்யான ஃபஜ்ரு உண்மையான ஃபஜ்ர் அப்படின்றாங்க ரசூல்லா. இது அந்த அதிகாலையுடைய ஒளியை அந்த பார்க்குற டைம்ல நமக்கு விளங்கும். அப்ப இதுல நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒளியை பார்க்கிறேன். ஃபகாலா ஜமீஅன், அப்ப அந்த மைமூனும் ஸுஹ்ரியும் ரெண்டு பேர், மைமூன் இப்னு மெஹ்ரானும் இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரியும் அந்த இடத்துல பதில் சொல்றாங்க, குல் வஷ்ரப், உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா தராஹு ஃபீ உஃபுகிஸ் ஸமாஇ முஅ்தரிதா, அடிவானத்தில் அது கிடையாக போகின்ற வரைக்கும், கிடையாண்டா வலது இடதுமாக பரவி அந்த ஒளி போகின்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்படின்னா அதுதான் ஃபஜ்ர் அதான் சொல்றது. அது பரவ ஆரம்பிச்சுட்டு சொன்னா அப்ப என்ன, ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படும். ஃபஜ்ருடைய அதானை தீர்மானிச்சவங்க இதை வச்சு தான் என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ருடைய அதானை அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஃபஜ்ருடைய அதான் என்ன செய்யும் சொல்லப்படும். அந்த நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்கள், அப்ப உண்ணுங்கள் பருகுங்கள். யார் சொல்றாங்க, இமாம் ஸுஹ்ரி இமாம் மைமூனும் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியே வருது. இவங்கெல்லாம் வந்து இந்த மைமூன் ஸுஹ்ரி எல்லாம் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குமெண்டா அந்த முதலாம் நூற்றாண்டுடைய ஆரம்பம், இரண்டாம் நூற்றாண்டுடைய அந்த முதலாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி, அதே போல இரண்டாம் நூற்றாண்டுடைய ஆரம்பம், அதுக்குள்ள அவங்க வாழ்ந்து மரணித்தவர்கள். வணங்கிட்டா தாபீன்கள், சிறிய தாபீன்கள். அடுத்ததாக வந்து ஹஃப்ஸா ரஹிமஹுல்லா, ஹஃப்ஸா பின்து சீரின், இப்னு சீரினுடைய குடும்பம், அனஸ் இப்னு சீரின், ஹஃப்ஸா பின்து சீரின், முஹம்மது இப்னு சீரின், இதெல்லாம் சீரினுடைய குடும்பங்கள். இவர்கள் எல்லோருமே வந்து என்ன ஒரு அடிமையாக கைது செய்யப்பட்டு அறிஞர்களாக மாறிய குடும்பம். சீரினுடைய குடும்பம் அடிமையாக கைது செய்யப்பட்டு அறிஞர்களாக மாறிய குடும்பம் தான் இவங்க. இது ஹஃப்ஸா பின்து சீரின், சீரினுடைய மகன் ஹஃப்ஸா சொல்றாங்க, தஸஹரு, அவங்க சொல்றாங்க நீங்கள் சஹர் செய்யுங்கள், வலௌ பி ஷர்பத்தி மிம்மா, ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணீர் குடித்தாவது என்ன செய்யுங்க, சஹரை நீங்கள் செய்யுங்கள். ஃபஇன்னஹா கத் ذُكِرَتْ فِيهِ دَعْوَةٌ, அதுல வந்து அதாவது ஒரு தஅவத் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்களோட துஆக்கள் அதுல கபூல் செய்யப்படலாம், உங்களுடைய துஆக்கள் அதுல கபூல் செய்யப்படலாம். அதனால சஹரை நீங்க விட்டுறாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது என்ன செய்ய குடிங்க. அப்படின்னா ஒரு ஈச்சப்பழம் சாப்பிடுங்க, ஒரு தண்ணியாவது குடிங்க. அப்படி என்ன செய்யறார் சொல்றார், அந்த நேரம் ஒரு பரக்கத்தான நேரம். ஆனா ஹதீஸ்ல வர தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்யுங்க, சஹர் செய்வதிலே பரக்கத் உண்டு அப்படி என்று சொல்லி. அடுத்து அன் இப்னு சீரின், அன் இப்னு சீரின், அன் இப்னு சீரின் என்று எப்போ வந்தாலுமே அது முஹம்மது இப்னு சீரின், அது முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, قال يكون بين سحور الرجل وبين إقامة المؤذن قدر ما يقرأ سورة யூசுப். அதாவது எப்பயுமே ஒரு மனிதருடைய சஹர் செய்வதற்கும் முஅத்தின் இகாமத்து சொல்வதற்கும் இடையில, அதாவது ஃபஜ்ர் நடக்கிறதுக்கும் இடையில சூரா யூசுப் ஓதுற அளவுக்கு என்ன செய்யும், நேரம் இருக்கும். சூரா யூசுப் தெரிஞ்சாதான் அந்த நேரம் என்னன்னு என்ன செய்யும் தெரியும். சூரா யூசுப்ல எத்தனை வசனம் வைக்கி அதை எப்படி தெரிஞ்சாதான். திடீர்னு சூரா யூசுப் பண்ணோம்னா என்னன்னு சூரா யூசுப் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியாதே, சரியா? அப்ப அதனால சூரா யூசுப் என்ற அந்த வசனத்தை ஓதுகின்ற அளவுல அப்படின்றது. அப்போ யகூனு பைன, இது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா நேரம் குறைவு, நேரம் பக்ரான்னு சொல்லப்பட்டிருந்தா அதிகம், இந்த யூசுப் என்று சொல்ற அந்த நேரம் குறைவு. இப்போ வபைன இகாமத்துல் முஅத்தினி கத்ரு மா யக்ரஉ சூரத்த யூசுப், அதாவது சஹர் முடியுது, அந்த சஹருடைய நேரத்துக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில வந்து என்னது ஒரு சூரா யூசுப் ஓதுற அளவுக்கான இடைவெளி. அப்ப இதுதான் சஹருடைய கடை, அதாவது பிந்திய நேரத்தில் சஹர் செய்வாங்க, பிந்திய நேரத்தில் சஹர் செய்வார்கள். இது அறிவிக்கிறது யாரு, இப்னு சீரின். இப்னு சீரின் வந்து இதுதான் சஹருடைய பொருத்தமான நேரம் என்று சொல்றாரு, தாபிஈன்கள்ல ஒருவர். அடுத்ததாக ஹிஷாம் அறிவிக்கிறாரு, அதாவது அன் அபிஹி, ஹிஷாம் அவருடைய தந்தை வழியா அறிவிக்கிறார். பொதுவாக ஹிஷாம் என்று வந்தாலே ஹிஷாம் இப்னு உர்வத் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் இருக்கார் தானே, அவருக்கு ஒரு தம்பி இருந்தார் உர்வத் இப்னு ஜுபைர் என்று. அந்த உர்வத் இப்னு ஜுபைருடைய மகன் தான் ஹிஷாம் என்றவர். ஹிஷாம் பெரிய ஒரு ஃபக்கீஹ், நிறைய மார்க்க அறிஞர்கள் ஒருவர். ஹிஷாம் சொல்றாரு, அன்னஹு கான யஸ்தாகு மர்ரத்தைனி குத்வதன் வ அஷியத்தன் வஹுவ ஸாயிம், நோம்பாளியாக இருக்கிற டைம்ல அவருடைய தந்தை யார், உர்வத் இப்னு ஜுபைர். உர்வா யாருடைய மிக பிரதானமான மாணவன், ஆயிஷா ரலியல்லாஹு மாணவன். உர்வா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு மாணவர், ஏன்னா அவங்களுடைய சகோதரருடைய மகன். அப்ப அவங்களோட மாணவர். ஆனா அவங்க சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் 2 முறை பல் துலக்குவார் நோம்பாளியா இருக்கிற டைம்ல. நோம்பாளியா இருக்கிற டைம்ல காலையிலும் ஈவினிங்ல என்ன செய்வார், அவர் வந்து பல் துலக்குவார் அப்படின்னு என்ன செய்கிறது செய்தியில வருது. யாரு, உர்வத் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைருடைய சகோதரர். அடுத்ததாக நான் அவங்கள பத்தி எல்லாம் சின்ன சின்ன தகவல் சொல்லலாம், இருந்தாலும் அந்த தகவலை நம்ம முடிக்கணுமே. 27 அனில் ஹசன், ஹசன் வந்தா எப்பயுமே என்ன, ஹசன் அல் பஸரி, ஹசன் இப்னு அபில் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கால அவர் பஸ்ராவை சேர்ந்தவர், இதா மத்மத வஹுவ ஸாயிம்,
ஒரு நோம்பாளி வாய் கொப்பளிக்கிறார். வாய் கொப்பளிக்கிற நேரத்தில் ஃபதகல ஹல்கஹு ஷைஉன் லம் யதஅம்மது, வேணுமென்று அவர் நினைக்காம எதிர்பாராம கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சுட்டு வாயில போயிடுச்சு. இதை விளக்கமா சொன்ன சின்ன பிள்ளைகள் வந்து உதவு எடுக்கிற மாதிரி தண்ணியை குடிச்சிருவாங்க, விளங்கிட்டா அதை வச்சு தண்ணியில் தண்ணிச்சிடும். அப்படி இல்லை, அது வேணுமென்று இல்லாம இயல்பாக அவருக்கு வாய் கொப்பளிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சுட்டு போய்விட்டது என்றால் ஃபலைஸ அலைஹி ஷை, அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது. யுதிம்மு ஸௌமஹு, அவர் நோன்பை என்ன செய்யலாம், தொடரலாம். இப்போ இந்த சந்தேகம் நமக்கு இருக்கும், நம்மளே ஃபத்வாவே கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இருந்தாலும் இவருடைய இந்த விஷயம் எவ்வளவு பவராக இருக்கும் என்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கும் தானே, இவருடைய புரிதல் எந்த அளவு பேணுதலாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு கடந்த காலத்துக்குள்ள அப்படி போற டைம்ல சஹாபாக்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான மாணவர்கள ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பேணுதல் உச்சகட்டமாக உள்ளவர், அவர் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்றாருன்னா ஹக்குக்கு நெருக்கமாக என்ன செய்யும், அது இருக்கும். வாய்க்கோப்பளித்து தெரியாம தண்ணி கொண்டு உள்ள போயிட்டுன்னா அது அவர் என்ன குற்றவாளியாக மாட்டார். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அத்தா இப்னு அபி ரபாஹ் வந்து என்னது, ஆலிமுல் மனாசிக், ஹஜ்ஜி உம்ராக்களுடைய அறிவில் மிக சிறப்பானவராக இருந்தார். கருப்பராக இருந்தார், கண் பார்வை குண்டியவராக இருந்தார், முடமாக இருந்தார், விளங்கிட்டா. அவரை பத்தி அவ்வளவு செய்தி என்ன செஞ்சீங்க வந்திருக்கு. ஆனா ஹஜ்ஜுடைய அறிவில் பக்காவில் மிக திறமையான ஒரு தாபியனாக அவர் என்ன செஞ்சார் இருந்தார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த மக்காவுக்கு வந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து அவர் மன்னராகிற டைம், மக்காவுக்கு வந்த டைம்ல அவருடைய பிள்ளைகளோடு இருந்து மார்க்க சட்டங்களை, ஃபிக்ஹ் சட்டங்களை கேட்கிறார், ஹஜ்ஜுடைய சட்டங்களை. இவர் முகத்தை பார்க்காம என்ன செய்யறாரு, தீர்ப்பெல்லாம் சொல்றார். அவரோட முகத்தை என்ன செய்யல, இவர் பார்க்கல, யாரு அத்தா பின் அபி ரபாஹ் பார்க்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்சவரோ சுலைமான் எழுப்பி சொன்னாரு, என்ன, நான் இவருக்கு முன்னால் பட்ட அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். பிள்ளைகளே கல்வியை படிங்க, மார்க்கத்தை என்ன செய்யுங்க, படிங்க, மார்க்கத்தை தேடுங்க. இந்த நபருக்கு முன்னால நான் பட்ட அவமானத்தை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சிறப்பான மன்னர் ஆகிக்கிறார். காரணம் என்ன, அந்த அவமானத்துக்கு மத்தியில் அந்த கல்வி என்ன செய்யணும், எடுக்கணும். அவர் இவர் மன்னர் புறக்கணிக்கிறான்னு விளங்குது. ஆனா கேள்விக்கு பதிலும் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீங்க என்ன செய்ய, கல்வியை படியுங்கள் என்று சொன்னதாக என்ன செய்கிறது. அதாவது இன்னிலா அன்சா, அதாவது துல்லனா அமாம ஹாதல் அப்து அப்படின்றாரு. இந்த அடிமைக்கு முன்னால எங்கட அவர் அத்தா இப்னு அபி ரபாஹ் அடிமையா இருந்தவர், சரியா அப்படிதான். ஆனால் ஆலிமுல் மனாசிக், ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அவ்வளோ பெரிய அறிவுள்ளவராக இருந்தார். அவருடைய மனாசிக் என்ற அந்த அறிவிப்புகளை சேர்த்து தனி நூலாக கூட என்ன செஞ்சீங்க அதில் வந்திருக்கிறது. ரைட். அத்தா இப்னு அபி ரபாஹ் சொல்றார், லா பஅஸ பில் குஹ்லி லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளி வந்து சுருமா போட்டுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை, ஒரு நோன்பாளி சுருமா இட்டுக் கொள்வதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்ததாக இக்ரிமா, சரியா, இக்ரிமாவும் அதாவது மௌலா இப்னு அப்பாஸ் அதாவது அடிமையாகி விடுதலையாகின ஒரு எவ்வளவு பேரை படிச்சுட்டோம் நம்ம. ஹசன் பஸ்ரியா இருக்கலாம், அத்தா இப்னு அபி ரபாஹ் இருக்கலாம், இப்னு சீனானா இருக்கலாம், அதே போல அதாவது நாஃபியா இருக்கலாம், ஹப்ஸா பின்த் சீரின், எல்லாம் யாரு அடிமைகளாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு அறிஞர்களாக மாறியவர். இஸ்லாமிய உம்மத் எவ்வளவு சிறப்பாக இருந்தா என்ன இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரர் வந்து பெரிய அறிஞராக மாறின வரலாறு இருக்கா, அவனு சேர்ந்து கெட்டு போன வரலாறு தான் பெரும்பாலும் என்ன செய்து இருக்குது. வீட்டுக்கு வர வேலைக்காரர் ஒரு 5 வருஷத்துல என்ன செய்யணும், பெரிய அறிஞராக மாறணும். ஆனா அப்படியே நடக்குது இங்க இல்ல. அப்ப அடிமையாக இருந்து என்ன, அதாவது அறிஞராக மாறியவர்கள். இக்ரிமா கால லா பஅஸ அன் தம்துகல் மர்அது லிஸபீஹா வஹிய ஸாயிமா, ஒரு பெண் தன் பிள்ளைக்காக மென்று கொடுப்பதில் பிரச்சனை இல்லை நோம்பாளியாக இருந்தால். ஒரு பெண் தன் குழந்தைக்கு தன் பிள்ளைக்கு மென்று கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை. ஒரு சாப்பாடை மென்று என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க, லேசுப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்லி இக்ரிமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர் அவர் என்ன செய்யறாரு, இதை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக 30வது செய்தி, இமாம் ஷாபி ஆமிரா ஷாபி அவர்கள் கால இதா சுஇல அஹதுக்கும் வஹுவ ஸாயிம் ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், அதாவது உங்களில் ஒருவர் நோம்பாளியான்னு கேட்கப்பட்ட நோம்பாளியான்னு சொல்லுங்க அப்படின்றார். நோம்பாளியான்னு கேட்கப்பட்டா அது வந்து அப்படின்னு என்ன மிச்சம் பதற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பெரிய ஒரு இபாதத்தை நம்ம செஞ்ச ஒரு ஃபீலிங் தான் அது வாரது. எதையாவது ஒரு ஆள் நம்ம மறைச்சு செய்யணும்னு நினைச்சிருப்போம். யாரோ ஒருத்தர் நோம்பாட்டு கேட்டிருப்பாங்க, இல்லை அது அந்த மாதிரி விஷயங்களை கேட்காதீங்கன்னா இப்போ நீங்க தான் அவங்களே தூக்கி கேள்றீங்க, நீங்க தான் என்ன செய்றீங்க, நோன்பு தானே பிடிச்சிக்கிறீங்க, அதுக்கே இந்த பதட்டம் என்ன, பைருகா தோட்டத்தை தர்மம் செஞ்ச மாதிரி விளங்கிட்டா, பெரிய சொத்து சோமெல்லாம் அல்லாவுடைய பாத்திரம் எழுதி வச்ச மாதிரி ஏன் பதறீங்க. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்கள் அப்படி கேட்கப்பட்டு நம்ம தடுமாறுறது இருக்குதானே, அது எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்றதுக்கு என்ன செய்யும், சமமாக இருக்கும். ஒருத்தர் அவங்களே புகழ்ந்து தள்ளுறாரு, இவர் அப்படிப்பட்டவர் இப்படி சும்மா இருந்துருங்க, பேசாம அவர் புகழ்ந்துருப்பா நீங்க சும்மா இருந்துருங்க, இல்லை நீங்க அதெல்லாம் சொல்ல வேணான்னு பெருசா என்ன அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து நீங்க அவரோட சேர்றீங்கன்னு அர்த்தம், அவரோட நீங்க சேர்றீங்கன்னு அர்த்தம். அதனால நோம்பாளியான்னு கேட்கப்பட்ட என்ன சொல்லுங்க, நோம்பு தான், சிம்பிளா சொல்லிட்டு பேத்துருங்க. அது சரியா, அவர் கேட்டார், இதுதான் சான்ஸ் வந்து. பொதுவாக நான் 10 வருஷமாவே என்ன செய்யறேன், இந்த நோம்பு பிடிச்சிங்கன்னு தான் இருக்கிறேன், நீங்க தாலி கொண்டு என்ன செய்ய வேணாம், அதில் பண்ணவும் வேண்டாம்.
இதா சுஇலா அஹதுக்கும் வஹுவ ஸாயிம் ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், நான் நோம்பாளி என்று சொல்லிடுங்க, அதுல பிரச்சனை என்ன இல்ல அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி என்ன செய்றாரு சொல்றாரு. அடுத்ததாக நாஃபி இப்னு உமர் அதாவது இதுல வரக்கூடிய செய்தி வந்து அந்த செய்தியாரு நாஃபி இப்னு உமர் ஹைரன், அதுல நாஃபி இப்னு உமர்னு வருது ஹைரன் பாமது என்ன, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக நாஃபி என்ன செய்றாரு அறிவிக்கிறார். கால சமிஅது இப்னு அபி, அதுல பாருங்க இப்னு உமர் நாஃபி இப்னு உமர் மூணாவது இப்னு அப்துல்லா இப்னு ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ரைட். இதுல நாஃபி இப்னு உமர் அறிவிக்கிறார், வேற ஒரு நாஃபி இப்னு உமர் சரியா. அப்போ நாஃபி இப்னு உமர் அறிவிக்கிறார். கால சமிஅது இப்னு அபி முலைகா, இப்னு அபி முலைகா சொல்ல நான் கேட்டேன். இப்னு அபி முலைகா வந்து அறிஞர்கள்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒருவர், இவர் பேர் வந்து அப்துல்லா. அவர்கிட்ட நான் கேட்டேன், இப்னு அபி முலைகா அப்படின்றவர், இவரிடத்துல நான் கேட்டேன், அவர் சொல்ல நான் கேட்டேன், யகூலு குன்து அகூமு பின்னாசி ஃபீ ஷஹ்ரி ரமலான், நான் ரமலான் காலத்துல மக்களுக்கு தொழுவிப்பேன். ஃபஅக்ரவு ஃபி ரகாத்தி அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி, அதை என்ன செய்வேன் நான் வந்து மக்களுக்கு என்ன செய்வேன் அந்த சூரத்தை வந்து நான் ஓதுவேன். வனஹ்வஹா, அது போன்றவைகளை ஓதுவேன். வமா யப்லுகுனி அன்ன அஹதன் யஸ்தகில்லு தாலிக், அதாவது யாருமே அதை பாரமாக என்ன செய்வதில்லை கருதியதில்லை. நான் வந்து என்ன அதாவது அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திரஸ் ஸமா இது போன்ற சூரத்துக்கள் எல்லாம் ஓதுவேன், இதெல்லாம் யாரும் என்ன செய்வதில்லை மிகப்பெரிய பாரமாக கருதியதில்லை. அதாவது இன்றைக்கு அப்படி ஓதினவன் என்ன செஞ்சிருவோம் நம்ம பாரமாக கருதிடுவோம். அந்த அளவுல மக்கள் மாறிக்க என்ன செய்யறாங்க போறாங்க. சூரத்து தஹர் சூர சஜிதா ஓதுற டைம்ல என்ன செய்ய சிலருக்கு ஒரு யோசனை வரத்தான் செய்யுது, அரவாசில பிடிச்சி சஜிதா போனா நல்லது அப்படின்ற மாதிரி. அது என்ன இஸ்தத்கல் அப்படின்னா கொஞ்சம் பாரமா ஹெவியாக என்ன செய்யறது நினைக்கிறது. அப்படி யாரும் என்ன நினைத்து நான் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன் ஓதி இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு யார் சொல்றாரு இப்னு அபி முலைகா சொல்றாரு. அப்படின்னா தொழுகைகள் அந்த காலத்துல மிக நீட்டமாக என்ன செஞ்சு இருந்தா காலம் போக 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 அது குறைஞ்சிட்டே வருது. இமாமும் அதை புரியத்தான் வேணும். இமாமும் நான் இல்ல சஹாபாக்கள காலத்தை தொழுகிற மாதிரியா தொழுகிறேன் என்ன செய்யக்கூடாது, தொழுக கூடாது. பின்னால் உள்ள மௌமும்களுடைய சிச்சுவேஷன் அவர் என்ன செய்யணும் பார்க்கத்தான் வேண்டும். அடுத்ததாக வந்து அபூ கிலாபா அறிவிக்கிறார். கால லைலத்துல் கத்ரி தஹூலு ஃபீ லயாலில் அஸ்ரி குல்லிஹா, லைலத்துல் கத்ர் இரவு இறுதி பத்தில எல்லா இரவுகள்ல மாறி மாறி வரும்ன்றார். இது வந்து இது தௌரானு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் வந்து ஒரே இரவில் சாபித்தா, கடைசி பத்துல ஒரே இரவில் சாபித்தா, அல்லது அல்லாஹ் தஆலா அதை மாறி மாறி என்ன செய்கிறான் வர செய்கிறான் ஒரு மசாலா இருக்கு. அதுல அபூ கிலாபா சொல்றாரு கடைசி பத்துல ஒரு தடவை 21 இருக்கும், ஒரு தடவை என்ன செய்யும் 23 இருக்கும், ஒரு தடவை 25, ஒரு தடவை 27 இருக்கும். அப்படி என்ற நிலைப்பாடை யார் சொல்றாரு அபூ கிலாபா சொல்றாரு. ஆனா இது எல்லா தாபீன்கிற நிலைப்பாடும் அல்ல, எல்லா சஹாபிகளோட நிலைப்பாடும் அல்ல. அதுல முரண் இருந்துச்சு. சிலர் அது சாபித் அது மட்டும்தான் அப்படி என்று சொன்னவங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்றவர்கள். எப்படியோ கடைசி பத்துல என்ன லைலத்துல் கத்ருக்கு இதுல இந்த நிலைப்பாட்டில் அபூ கிலாபா என்ன செய்யறாரு இருக்கிறார். இந்த செய்தியை தகவலா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க 33வது இலக்கம், قال لا اعتكاف الا في مسجد جماعه يجمع فيه. இஅ்திகாஃப் என்பது ஜமாத், அதாவது இந்த ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிகள்ல தான் என்ன செய்யும் இஅ்திகாஃப் என்ன செய்யணும் நடக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப எனவே இதுல வந்து யுஜம்மா அப்படி என்று சொல்றது ஜமாத் தொழுகை என்ற அர்த்தத்திலையும் இது என்ன செய்யுது புரியப்படுகிறது. இரண்டாவது வந்து என்ன ஜும்மா தொழுகை என்ற அர்த்தத்திலே புரியப்படுகிறது. ஆனா மிக சரியானது ஜும்மா. ஏன்னா பள்ளி என்ன செய்யும் ஜமாத்து தொழுகை என்ன செய்யும் நடக்கும். இவருடைய தாலீக் அப்ப இந்த இதுல பிற்குறிப்பில் அவருடைய தாலீக் வந்து ஜமாத்து தொழுகை என்ன செய்யுது இருக்குது. ஆனா மிக சரியானது ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிகளில் தான் இஅ்திகாஃப் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு தான் என்ன மிகவும் அதாவது சரியானது. ரைட். அடுத்ததாக வந்து அதாவது அனில் ஹகம் இப்னு உதைபா அறிவிக்கிறார். قال لا يقضى عن الميت اعتكاف, அதாவது எந்த ஒரு மையத்துக்கும் இஅ்திகாஃப் கதா செய்யப்படக்கூடாது. ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்கணும் நியத்து வச்சிட்டாரு மௌத்தாயிட்டாரு, அவருக்கு அதுக்கு பதிலாக புள்ள வந்து இஅ்திகாஃபை கதா செய்யலாமான்னு கேட்டா கூடாது. ஒருத்தர் இஅ்திகாஃப் நியத்தோட மரணிக்கிறார், இஅ்திகாஃப் செய்ய கிடைக்கலாம், என் வாப்பா இஅ்திகாஃபுக்கு ஒரு நேர்ச்சை வச்சிருந்தாரு, நான் வந்து அதை கதா செய்யலாமான்னு கேட்டா ஹக்கம் இப்னு உதைபா சொல்றாரு என்ன இல்ல அப்படி என்ன செய்யக்கூடாது கதா செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறார் அதுல அவர் சொல்றார். ரைட். அடுத்ததாக வந்து அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அபு இஸ்ஹாக் வந்து மிக பிரபல்யமான கூஃபாவுடைய தூண்கள்ல ஹதீஸ் அறிவிச்ச தூண்கள் ஒருத்தர் அபு இஸ்ஹாக் அஸ்ஸபீஇ என்பாங்க. சரியா? இந்த அபு இஸ்ஹாக் அஸ்ஸபீஇ வந்து அதாவது சொல்லுவாங்களே நான் சொன்னேன் ஜுஹ்ரி வந்து பெரும் கடலான அறிவிப்புகள் அறிவிச்சவர், அதே மாதிரி அபு இஸ்ஹாக் அஸ்ஸபீஇ பெரும் கடலான அறிவிப்புகளை அறிவிச்சவர். அவர் சொல்றாரு சமிஅத்து மஸ்ரூகன்,
மஸ்ரூக் சொல்ல நான் கேட்டேன், யகூலு மஸ்ரூக் என்ற தாபிஐன் சொல்ல நான் கேட்டேன், யகூல் சதகத்துல் ஃபித்ரி சாஉன் சா. சதகத்துல் ஃபித்ர் அதாவது ஃபித்ரா கொடுப்பதற்கு ஒரு சா என்று சொன்னால் பேணுதலாக சொல்றேன்னா 3 கிலோ பேணுதலாக சொல்றதா இருந்தா, இல்லைன்னா என்னது 2 கிலோ 400 கிராம்ல இருந்து என்ன செய்கிறது கருத்து முரண்பாடு இருக்குது. ஏன்னா சா வந்து நம்ம அடிச்சு சொல்லல. சா மதீனாவுடைய சா கோப்பி பண்ணி ஈராக்குடைய சா வந்துச்சு. ஈராக்குடைய சாவுக்கும் மதீனாவுடைய சாவுக்கு சின்ன சின்ன டிஃபரன்ட். மதீனாவுடைய சாவிலே ரசூலான காலத்துல ஒரு சா இருந்துச்சு, பிற்காலத்துல வந்து கிலாபத்துல வந்து ஒரு சா இருந்துச்சு. அப்ப எந்த சா வச்சு அளக்கிறது அப்படின்றதுல சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. எப்படியோ 3 கிலோ என்பது பேணுதல், 3 கிலோ என்பது பேணுதல். அதே நேரம் என்னது 2 கிலோ 400 கிராம்ல இருந்து அந்த கருத்து முரண்பாடு என்ன செய்யுது இருக்குது. எனவே ஒரு சா என்ன செய்ய வேண்டும், சதகா ஃபித்ர் என்ன செய்ய கொடுக்க வேண்டும் சொல்றவர் யாரு, மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய அந்த தாபிஐ அவர் என்ன செய்யறாரு, இதை சொல்றாரு. அடுத்ததாக 36வது செய்தி, சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சய்யிது தாபிஐன், தாபியின்களில் தலைவர். சரியா? மாஷா அல்லாஹ். அதாவது சயீத் இப்னு முஸையிப் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் ஒரு கடல், அவருடைய பகுதிகள் என்ன, அதாவது நிறைய சம்பவங்கள் அவர்கிட்ட உண்டு. ஒரே ஒரு சம்பவம், இந்த தலைப்போட இது இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கிறதால சொல்றேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து மதீனால இருக்கிற டைம்ல வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து ஒரு கொஞ்சம் ஒழுங்கான தொழுகை இல்லாமல் கொஞ்சம் வேகமா தொழுதுகிட்டு இருந்தார். தொழாமைக்கு இல்லை விளங்கிட்டா. மதீனால தொழுதுகிட்டு அப்ப சயீத் இப்னு முஸையிப் கூப்பிட்டு இப்படி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, இந்த மாதிரி தொழணும் கடுமையா அனுசரிறாரு. சயீத் இப்னு முஸையிப் நடந்து கொள்றாரு. அவர் மதீனால படிச்சு ஹஜ்ஜாஜ் ஹாஃபிஸ் தானே. பின்னர் வந்து என்னது அப்துல் மலிக் அந்த அதாவது இந்த வலீதுடைய காலத்துல வந்து அவர் என்ன செய்யறார், அப்துல் மலிக் வாழ்ந்த காலத்துல வந்து அந்த கவர்னரா வரார், ஹிஜாஸுக்கு பெரும் கவர்னரா வரார். முதலாம் மதீனாவுக்கு போறாரு. சயீத் இப்னு முஸையிப் என்ன கூப்பிடுறாரு, அவர் இருக்கிறது அவர் அழைக்கிறார். சரியா? அழைச்சோன்னே சயீத் இப்னு முஸையிப் நினைச்சாரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி வந்தார். சொன்னாரு, ஜஸாக்கல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், சிறப்பான கூலி தரட்டும். என்றைக்கு நீங்க இந்த தொழுகை எனக்கு சொல்லி தந்தீங்களோ அன்றையிலிருந்து நான் தொழுகையை முறையாக என்ன செஞ்சேன், தொழ ஆரம்பித்தேன் என்று ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக வருகிறது. இதுல என்ன பிரச்சனைடா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோட சப்ஜெக்ட்ல கொடுங்கோலான விஷயங்கள் நிறைய வந்திருக்கிறதுனால நம்ம ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை கொடுங்கோல போகும். அது உண்மை. வரலாற்றில் அவ்வளவு செய்திகள் என்ன செஞ்சு வந்து தான் இருக்கு, அவர் செஞ்சுதான் என்ன செய்யறாரு, ஆதாரபூர்வமான பல செய்திகள் உண்டு. ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஒரு சின்ன நல்ல பக்கம் உண்டு, அதையும் சேர்த்து நம்ம சொல்லணுமே. ஜாஹிலியா மக்கள் அப்படின்ற உடனே நம்ம என்ன செய்யறோம், மண்டையோட்டில் மது அருந்தினார்கள். ஜாஹிலியாவுக்கு என்னென்ன பேர் வைக்கலுமோ அத்தனை பேரே வச்சிருது. ஆனா நீங்க ஜாஹிலியாவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும், ஜாகிலியத்து அங்க இல்லை, இங்கதான் என்னது ஜாகிலியா இருந்திருக்கிறது. ஜாகிலியா மக்களை பார்த்தா விடுங்க. அதனால நான் தலை போட்டு பேசினேன், அதாவது அறியாமை காலத்தின் அழகிய குணங்கள் ஒரு தலை பேசினேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஒரு பக்கம் இது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஒரு பக்கம். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் இதை என்ன செய்வார், இதை சொல்வார், நீங்க அன்றைக்கு தொழுகையை திருத்தி தந்ததோட நான் என்ன செஞ்சேன், அந்த தொழுகையில அதாவது சிறப்பான முறையில் நான் செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னதாக வருகிறது. அதில் வந்து நான் அந்த ரஹிமஹுல்லாவோட ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ரஹிமஹுல்லா வார்த்தையை தவிர்த்துடணும். காரணம் என்ன, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறதால அந்த என்ன அந்த வார்த்தை சொல்லாமல் இருப்பதா என்னது மிகவும் சிறந்தது. அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நிறைய சேவைகளை செஞ்சார், ஆனால் நிறைய அநியாயங்களை செஞ்சார்ன்றதுனால அந்த வார்த்தை என்னது, நம்ம ஒரு முஸ்லீமுக்கு துவா கேட்க பிரச்சனை இல்லை, அவருக்கு ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லலாம், கஃபரல்லாஹு லஹு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அடையாள பேராக என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ரைட். சயீத் இப்னு முஸையிப் என்ன செய்யறாரு சொல்றாரு, கானு யுமரூன. அப்ப சயீத் இப்னு முஸையிப் உங்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்ததுக்காக சொன்னேன். கானு யுமரூன ஐயகுலு கப்ல ஐயகுது யௌமுல் ஃபித்ர். பெருநாள் தொழுகைக்கு போற நேரத்தில் சாப்பிட்டு விட்டு போங்க என்று கட்டளையிடப்படுகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள், சரியா, அவர்கள் இருந்தார்கள். அல்லது தாபீன்கள், அவர்கள் பெருநாள் தொழுகை போனா தின்னுட்டு போங்க. இந்த ஹதீஸ் ஒன்று வருகிறது, அதுல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சட்ட அடிப்படையில் இந்த செய்தி என்ன செய்யுது, சயீத் இப்னு முஸையிப் அவங்களோட சஹாபாக்களுடைய காலத்தில், நபித்தோடைய இந்த தாபீனுடைய காலத்தில் வளமை என்ன, பெருநாள் தொழுகைக்கு நோம்பு பெருநாள் தொழுகைக்கு போறதா இருந்தா என்ன செய்ய, சாப்பிட்டு போங்க என்று சொல்றது வளமை. ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு போறதா இருந்தா சாப்பிடாம போறது அப்படி என்ற ஹதீஸ் பலகீனமானது. நோம்பு பெருநாளுடைய சப்ஜெக்ட் தான் சரியானது, அதோட இதை கொண்டு சேர்க்கப்பட்டீங்க தவிர நோம்பு பெருநாள் சப்ஜெக்ட் சரி ஓகே. ஆனா ஹஜ்ஜி பெருநாளுக்கு அப்படி எந்த செய்தி என்ன செய்யல, வரவில்லை. விளங்கிட்டா, சாப்பிட்டு போற மிச்சம் நல்லது. குர்பானி டைம்ல நல்லா வந்து சேரக்குள்ள ஒரு 3 மணி 4 மணி ஆகிரும். அடுத்தது 37வது மக்ஹூல் அறிவிக்கிறார். மக்ஹூல் என்றவர் மிக முக்கியமான, அதாவது தாபீன்கள் ஒருத்தர். கால லைஸ ஃபில் ஈதைனி அதானுன் வலா இகாமா. 2 பெருநாள் தொழுகைகளிலும் அதானும் கிடையாது, இகாமத்தும் என்ன கிடையாது. அதானுடைய சிறப்பெல்லாம் சொல்லி போட்டு பெருநாள் வேதனை செஞ்சிடக்கூடாது, அதான் சொல்லிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யாது, எப்ளை ஆகாது. மக்ஹூல் என்ற ஒரு தாபியை இதை என்ன செய்யறாரு, இதை சொல்லுகிறார். அடுத்ததாக
முஜாஹித் இப்னு ஜபர் அவர் வந்து மிக முக்கியமான காரிகள் ஒருவர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் பிரச்சனைக்குள்ளான நபர்கள்ல முஜாஹித் இப்னு ஜபரும் என்ன ஒருவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக முக்கியமான தலையாய மாணவர்கள் ஒருவர் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர் சொல்றாரு தாபியாய் ஃபிர் ரஜுல் யகூனு அலைஹி ஸௌமுன் மின் ரமதான், ரமதான்ல ஒருத்தருக்கு நோன்பு கலாவா இருக்குது. ஃபயுஃபர்ரிகு சியாமஹு அவ் யஸிலஹு, அவருடைய அதாவது என்ன நோன்பை வந்து அவர் பிரிச்சு நோன்பு பிடிக்கலாமா அல்லது தொடர்ந்து தான் கலா செய்யணுமா? 10 நோன்பு கலாவா இருக்குது, 10ஐயும் அவர் சேர்த்து கலா செய்யணுமா பிரிச்சு என்ன கலா செய்யலாமா? ஏன் சேர்ந்து தானே கடமையா இருக்குது. அவர் சேர்ந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த ரமதான்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நோன்புகளை விட்டுட்டாரு. இதை சேர்த்து கலா செய்யணுமா பிரிச்சு என்ன கலா செய்யலாமான்னு கேட்கப்படுகிறது. கால இன்னல்லாஹ அராத பி இபாதிஹில் யுஸ்ர், அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு லேசத்தை என்ன செய்யறான் நாடுகிறான். ஃபல் யன்துர் ஐஸர ذلك அலை, அவருக்கு எது இலகுவோ அதை அவர் என்ன செய்யட்டும். இன்ஷா வஸலஹு, அவர் விரும்பினால் அதை என்ன செய்வார், அதாவது சேர்ப்பார். இன்ஷா ஃபர்ரக, அவர் விரும்பினால் பிரிச்சு என்ன செய்வார், அதை அதாவது கலா செய்வார். இதுல இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு இலகைத்தான் விரும்புகிறான்னு நான் சொல்றதுக்கும் முஜாஹித் இப்னு ஜபர் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம். ஒரு சட்டத்தை சொல்றதுக்கு அதெல்லாம் சரிதான், லேசத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று நீங்க இன்னொரு ஆதாரத்துக்கு தான் போக வேண்டி வரும். முஜாஹித் இப்னு ஜபர் இப்னு அப்பாஸ் ஒரு மாணவர் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அஸ்ல அவர் என்ன செய்யறாரு சொல்ற சந்தர்ப்பத்தில் எந்த செய்தியும் அவருக்கு கிடைக்கல என்பதனால் அதை சொல்றாரு என்ற ஒரு பலத்தை என்ன செய்யலாம் எடுத்துக்கிறேன். நமக்கு எப்படி கேட்ட இவர் எந்த செய்தியும் பார்க்கல அப்படின்னு தான் என்ன செய்யும், அதுக்கு வரும். இதான் அந்த ஃபிக்ஹுடைய வித்தியாசங்கள். அடுத்ததாக 39வது செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னுல் காசிம் அறிவிக்கிறார். அனில் காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகமது என்ற ஒரு மகன் இருந்தார், அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு மகன் இருந்தார், அப்துல்லா என்ற ஒரு மகன் இருந்தார். அப்துர் ரஹ்மான், அப்துல்லா, முஹம்மது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் என்ன வயித்துல வணங்கிட்டா. அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, அதாவது முகமது பிறக்கிறார். இந்த முகமதுக்கு மகனாக பிறந்தவர் தான் காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர். இவர் மதீனாவுடைய 7 ஃபுகஹாக்கள் என்று சொல்லுவாங்க, திறமையான 7 மார்க்க விற்பனர்கள் ஒருவர் அந்த காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் அப்படின்றவர். இந்த காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு பேரர். இவர் வந்து இவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் சொல்லுகிறார், இவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் சொல்றார், அன்னஹு கான யசூ, அதாவது காசிம் வந்து கான யசூமு ஆஷூரா நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு செய்தியை ஒரு தாபியின் சொல்றாருன்னா அந்த காலத்துல ஏதோ ஒரு இஷ்யூ என்ன செஞ்சிருக்குது இருந்தீங்கன்னு அர்த்தம். ஆஷூரா நோன்பை பிடிக்கக்கூடியவர் தான் ஏன் சொல்லணும், நம்ம தான் ஆஷூரா நோன்பு பிடிக்கிறோமே நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டைம்ல ஆஷூரா நோன்பு பிடிக்கணுமா, அது சுன்னத்தா அல்லது சாதாரண நஃபில் நோன்புகள் உண்டாகுது மாறுதா என்ற ஒரு முரண்பாடு இருந்துச்சு. அதைத்தான் என்ன செய்யறாரு சொல்றாரு, காசிம் வந்து ஆஷூரா நோன்பு என்ன செய்வாரு பிடிப்பாரு. காசிம் யாரோட மாணவர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவர். ஏன், அவருடைய சகோதரர் முகமது, ஆயிஷா சகோதரர் முகமது, அபூபக்கரோட மகன் முகமது, அவருடைய மகன் தான் காசிம். இப்போ முகமது வந்து என்னது ஆயிஷாவுடைய சகோதரர். அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னொரு மாணவர் சொன்னேன், யாரு, உர்வா வந்து ஆயிஷாவுடைய சகோதரியுடைய என்ன அதை. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 மாணவர்களை இங்க என்ன செஞ்சுக்கிறேன் நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று உர்வா, 2வது காசிம். நீங்க பெருசா இதுல இந்த பேர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படி இல்லை, அப்படி இதெல்லாம் ஒரு 10 வருஷம் நம்ம திருப்பி கேட்கிற டைம்ல பரிச்சயம் வருது. இது பரிச்சயம் இல்லாடி கூட இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா ஞாபகம் வச்சுக்கல என்ன செய்ய ஒரு முயற்சியும் எடுங்க. ரைட். அன்னஹு கான யஸூமு ஆஷூரா நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதியாக 40வது செய்தி உபைத் இப்னு உமைர் அறிவிக்கிறார் ரஹிமஹுல்லாஹ். உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவருடைய அதாவது தந்தை வந்து அதாவது உமைர் இப்னு கதாதா அப்படின்னு என்ன செய்கிறது வருகிறது. இவருடைய தந்தை வந்து உமைர் இப்னு கதாதா நபித்தோடராக என்ன செய்தார் அவர் இருந்தார். அப்ப அவருடைய மகன் உபைத் அறிவிக்கிறார், கான யகூலு, அவர் சொல்லக்கூடியவராக இருந்தால், இதா ஜா அஷ்ஷிதா, குளிர்காலம் வந்துவிட்டால் அவர் சொல்லுவார், யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களே, தாலல் லைலுலி சலாத்திக்கும், இப்ப இரவு உங்களுடைய தொழுகைக்காக நீண்டு விட்டது. இரவு நீண்டு இருந்தானே குளிர்காலத்தில், தொழுகைக்காக உங்களுடைய இரவு என்னது இப்ப நீண்டு விட்டது. வகசுரன் நஹாருலி சியாமிக்கும், நோன்புக்காக உங்கள் பகல் சுருங்கி விட்டது. அதனால ஃபக்தனிமு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன அவர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் கடைசியாக என்ன, அதாவது மொத்தமாக 40 அத்தர்கள் இந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இதில் சொல்லி இருக்கிறோம். இதில் அதாவது நம்ம இதில் ஒரு
பின்னால் அவர் அட்டவணையெல்லாம் போட்டிக்கிறார். இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் 40 செய்திகளை நம்ம படித்திருக்கோம். இது அனைத்துமே நோன்பு தொடர்பான சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய ஃபிக்ஹ் 40 செய்திகள், 20 செய்திகள். ஆதார நூல் வந்து அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அவர்களுடைய முஸன்னஃப். அவர் மரணித்தது 235 ஹிஜ்ரியில. அதாவது இமாம் புகாரிகளுக்கெல்லாம் முந்தின ஒரு நபர் மரணிக்கிறார். அப்ப எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம், இதுல சொல்லப்பட்ட எல்லா செய்திகளும் தொகுத்த ஆசிரியர் சஹீஹானது அப்படின்னு என்ன செய்றாரு, இதுல சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலான அகர்களை தான் நம்ம இதுல என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இப்ப நீங்க போற சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது கேள்விகள் அப்படி வர டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், நம்ம இப்படி ஒரு செய்தி என்ன செஞ்சுக்கிட்ட பெயர்கள் மறந்து விடலாம், சம்பவங்கள் கூட மறக்கலாம். ஆனா சட்ட லிங்க் ஒன்று என்ன செய்யும் இருக்கும். பிள்ளைக்கு மென்று கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு ஒரு சட்ட லிங்க் கொண்டு உங்களுக்கு என்ன செய்யும் வரும். எது யாரு அப்படின்னு உங்களுக்கு வரும். இக்ரிமான்றது மறந்தாலும் என்னது சப்ஜெக்ட் என்ன செய்யும், ஓரளவுக்காவது லிங்க்ல என்ன செய்யும் அது வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும். அதான் உணவர் ருசி பார்த்து பிள்ளைக்கு என்ன செய்யறது கொடுக்கிறது அப்படின்றது. அதுல வந்து மென்றல் தான் மெல்லுதல், மென்று கொடுத்தல். ஆனா நாக்கள் என்ன செய்யும், டேஸ்ட் படத்தான் செய்யும். அது இப்னு அப்பாஸ்ல செய்தி வருது என்னது, அவர் சாப்பாடை டேஸ்ட் பார்க்கறது என்ன பிழை இல்லை என்று சொன்னார். ஏன்னா சமைக்கணுமே, சமைச்சு இஃப்தார் டைம்ல நம்ம ஆர்வமா வந்து உட்கார டைம்ல டேஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக அவங்க டேஸ்ட் பார்க்கலாம். அத்தரும் என்ன செய்கிறது பாருங்க. ரைட், எப்படியோ முக்கியமான ஒரு 40 செய்திகளை ஒரே மஜ்லிஸ்லேருந்து ஒரு கிதாபிலிருந்து என்ன செஞ்சோம் நம்ம படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நியமத்தான மஜ்லிஸாக பரக்கத்தான மஜ்லிஸாக அமைய அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், துஆ கேட்கிறோம். நாம் எதை படித்தோமோ எதை கற்றோமோ அந்த விஷயங்களை புரிந்து அதில் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான செய்திகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.